அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அட்வொகேட்டோட ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு மண்ணு தெரியாமல் எல்லோரும் அட்வொகேட்க்கு ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே எல்லோரும் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி உள்ளே வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதான் 100% கிடையவே கிடையாது. உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை வந்து உங்கள் பக்கத்து தெருவில் இல்லை உங்கள் ஊரில் கிராமத்தில் இல்லை சிட்டியில் நீங்கள் பார்த்த இடங்களில் நிறைய அட்வொகேட்ஸ் நீங்களே சொல்லியிருப்பீங்க, என்னப்பா கோர்ட்டு பக்கமே போக மாட்டேறேன், வீட்டிலே இருக்கிறியப்பா, என்னப்பா கோர்ட்டு பக்கம் போக மாட்டேறேன், எப்போ பாரு இங்கேயே உட்காந்துருக்கியப்பா, டீ கடையிலே உட்காந்துருக்கியப்பா, என்னப்பா நீயும் சின்ன பசங்களோட விளாண்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம காதால் கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கம்மிங் டு த ஸ்கோப் இருக்கா அட்வொகேட் ப்ரொஃபஷனில்? சரி, ரைட். ஃபஸ்ட்டு கேள்விக்கு. ரெண்டாவது கேள்வி, லைக் நம்ம வந்து ஒரு டாக்டராக இருக்கும் போது ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரைனிங் எடுப்போம். அந்த மாதிரி நம்ம எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி. மூணாவது முக்கியமான விஷயம், சரி மேம் நம்ம வந்து போகிறோம் வைக்கிறோம், நம்ம வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் எடுத்து நடத்தி நம்ம லேண்ட்மார்க் யூஸ் கொண்டு வர மாதிரி உள்ள என்ட்ரி ஆகிறோம், அந்த மாதிரிலாம் நடக்குமா? மூணாவது கேள்வி. நாலாவது முக்கியமான கேள்வி என்னென்னா, எப்படி வந்து சீனியர்ஸ் வந்து நம்மளை வந்து நடத்தணும், எப்படி நடத்துகிறாங்க? அந்த அஞ்சாவது முக்கியமான கேள்வி, லைக் வந்து இந்த ப்ரொஃபஷன் மூலிமா நான் என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன், என்னுடைய இன்டேக் அண்ட் அவுட்டேக் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி எல்லா கொஷின்ஸும் வில் கம்பைன் அண்ட் கோ டு த ஒன் சைட். ஸோ ஸ்கோப் அப்படின்னு சொல்லும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி புக்கில் சொன்ன மாதிரியும் லைக் உங்களுக்கு பிடிச்ச ஜாபுக்கு போங்க. இஃப் நாட் குவிட் தட் ஜாப், விட்டுருங்க, அந்த வேலையை விட்டுருங்க, அவ்வளோதான், சிம்பிள். அண்டு உங்களுக்கு அந்த ஜாப் அவ்வளோ பிடிக்குது அப்படின்னா யூ வில் டூ எனி திங் ஃபார் தேட். ஏன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ உள்ள உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியாமல் யூ வில் பிகம் வெரி சூப்பர் ஆக்டிவ் வென் உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் செஞ்சீங்கன்னா. இப்போது வந்து ஸோ வென் கம்மிங் டு திஸ் பாயிண்ட், அட்வொகேட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாமே, ரைட்? ஸோ ஒரு அட்வொகேட்டோட வேலை என்ன, நான் ஜூனியர் அட்வொகேட்டோட வேலை என்ன, சீனியர் அட்வொகேட்டோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போவோம், ரைட்? இப்போது வந்து அட்வொகேட்ஸ், அதாவது நமக்கு அக்கார்டிங் டு த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 பிரகாரம் தான் மேக்ஸிமம் வி ஸ்டிக் டுகெதர் தென் பிசிஐ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குது. அண்ட் வந்து லாட் மோர் ஆக்ட் வி ஹாவ். இதில் வந்து இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனை நம்ம சஸ்டெயின் பண்ணி நம்ம லீட் பண்ணு அப்படின்னா வி நீட் டு ஃபாலோ லாட் ஆஃப் எத்திக்ஸ் and lot of codes, because இது எல்லாமே it will reflect in a very bad way. இப்போ ஒரு குட் ஃபேத்தே இல்லாமல், அதாவது நல்லெண்ணமே இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் செஞ்சோன்னா அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு வந்து we will have lot of consequences. எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் அட்வொகேட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியே வந்து I have already told you கோர்ட்டோட நோட்டீஸ்லாம் வந்து ஒட்டிடுவாங்க, இல்லை வந்து பின் பண்ணி போட்டுருவாங்க. So this is everything, and what I'm doing is it's all about awareness, அவ்வளோதான். So coming to the ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, there is a level where even judges, like even CJI, even ICJல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆஃப் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கூட they are coming to the ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வராங்க, and even they come to the public using virtual forum, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா they are அண்டு எங்கே போனாலும் தே ஆர் டீச்சிங். அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. தே கம் டு அந்த அளவுக்கு அவங்க வராங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து தே ஆர் திங்கிங் அபவுட் அஸ், அந்த அளவுக்கு அவங்க வந்து தே ஆர் ஃபீலிங் பேட், ஐயோ ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு வந்துருச்சு, நம்ம ப்ரொஃபஷனில் இருக்க பசங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்தனால தான் அவங்களே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்களே வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க, அவங்களே வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அவேர்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ சொல்கிறாங்க. அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அவங்க, ஏன்னா வென் யூ கோ த்ரூ ஒரு பண்டில் படிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேப்பர், இட் இஸ் மோர் தேன் தட். இட் இஸ் நிறைய பேரோட வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு, நிறைய பேரோடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸோட வாழ்க்கை அடங்கியிருக்கு, நிறைய ஜுடிஷியரியோடைய அஃபிஷியல்ஸோட வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு. நான் ஒவ்வொரு விஷயத்த நான் அப்படி தான் பார்க்கறனால எனக்கு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்னென்னா ஈவன் ஆக்ட்
ரூல்ஸ் எல்லாத்துக்கும் உயிர் வந்து இருக்கிறதுனால தான் சேலரி வருது, சேலரி வரலாம், சேலரி ஏன் கொடுக்கலங்கிறாங்க, ஜியோ பாஸ் பண்ணி இது ஏன் நீங்கள் இது பண்ணலங்கிறாங்க, இன்னும் சர்க்குலர் போட்டு எங்களுக்கு அது ரீச் ஆக சொல்கிறாங்க. ஏன் அதுக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. அண்ட் கம்மிங் டு சீனியர் அட்வொகேட்ஸோட செக்ஷன் வந்து 16 அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 பேசுகிறாங்க. வென் யூ கோ த்ரூ திஸ் ஆல்ரெடி அட்வொகேட்ஸ் ஆக்ட் பற்றியும் நான் வந்து கம்ப்ளீட் வீடியோ நான் சொல்லிட்டேன், அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரைட், இப்போது இது என்ன வந்து சீனியர் கவுன்சில், அட்வொகேட்ஸ், லாயர்ஸ், என்ன நிறைய பேர்லாம் சொல்கிறீங்க, ஜட்ஜஸ், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்களே, இதெல்லாம் என்ன அர்த்தம்னு ஒரு சில பேருக்கு மேபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா புரியாது. ஸோ ஏன்னா என்கிட்ட வந்து ஒருத்தர் பர்சனல் தான் காண்டாக்ட் பண்ணார். நான் வந்து நார்மல் பப்ளிக் தான் மேம், பட் எனக்கு நிறைய வந்து சட்டம் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் இன்னும் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு கேள்வியும் கேட்டார். ஸோ நான் சொல்லிட்டேன், இல்லைங்க அது வந்து நான் வந்து யூ கேன் கம் டு ஜாயின் அண்ட் ஸோ மை அகாடமி, ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ப்ரொஃபஷனலாக ஐ கான்ட் கிவ், தட் இஸ் நாட் மை எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். பிகாஸ் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ்க்கு ஆல்ரெடி டோல் யூ, ஐ வில் டூ தட் ஆல்சோ செப்பரேட் வீடியோ. ஃப்ரீயாக ஏன் வந்து ஒரு அட்வொகேட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஐ வில் டெல் யூ. பிகாஸ் நான் ஃப்ரீயாக பண்ணணும்னு நினச்சி வந்தவன், பட் அக்கார்டிங் டு த எத்திக்ஸ் அண்ட் ஹவு அது வந்து அந்த எத்திக்ஸை வந்து நம்ம வந்து அன்எத்திக்கலாக போகக்கூடாதுங்கிறதுக்காக ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ சே இது வந்து ஃபிக்ஸட் கிவ், இஃப் நாட் ஜஸ்ட் சி வித் எனிபடி அப்படிங்கிற மாதிரி ஐ எம் கம்மிங் அவுட் ஆஃப் இட். ஸோ கம்மிங் டு த பர்டிகுலர் இது, அதாவது சீனியர் கவுன்சில் இஸ் அ பர்சன் ஹூ ஹாஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு. ஹி ஹாஸ் லாட் ஆஃப் லைக் இன்டெலெக்சுவலி ஆஸ் வெல் அஸ் லாஜிக்கல் திங்கிங்காகவும் சரி, அப்ளிகபிலிட்டியாகவும் இருக்கட்டும், வாட்ஸ் எவர். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ், சீனியர் கவுன்சில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. நிறைய பேர், ஒரு சில பேர் கூலாக இருப்பாங்க, ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோவப்படுவாங்க. அதனாலே என்னமோ பிகாஸ் அதான் சொல்கிறேன்ல, ஜட்ஜஸ் கம் டு தட் பிளாட்ஃபார்ம், நம்ம வந்து எப்படியாவது இவங்களுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு, ஏன்னா அவ்வளோ வந்து வி ஹாவ் நம்மளை சுற்றி நிறைய கெட்ட விஷயங்களும் இன்ஃப்ளூன்ஷியலாக தேவையில்லாத விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி, ஒரு 5 விஷயம் தான் அதான் சுற்றிக்கிட்டே நமக்கு இருக்கும். அது நமக்கு தேவையே இல்லாத, வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத விஷயம்னா எல்லாம் மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் அதே தான் பார்ப்போம் நம்ம. அதனால தான் அவங்க வராங்க, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இந்த மக்களுக்கு வந்து புரியலையே, தெரிஞ்சுக்கலையே, கஷ்டப்படுறாங்களே, வேதனைப்படுறாங்களே, அழுகுறாங்களே. ஏன்னா கோர்ட் ஹாலில் நிறைய பேர் அழுவாங்க, கோர்ட்டுக்கு வெளியே நிறைய பேர் வந்து ரொம்ப புலம்புவாங்க. இதெல்லாம் அவங்க நிறைய பேர் பார்க்க, எல்லோரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ அதனால் வந்து அந்த சட்டத்தை வந்து எப்படியாவது மக்களுக்கு கொண்டு வரணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அதாவது அந்த முயற்சி செய்கிறவங்க எல்லாத்துக்கும் நிறைய கோவம் வரும். அதே மாதிரி தான் நிறைய இடங்களில் சீனியர் கவுன்சிலர்ஸ்க்கு நிறையா கோவப்படுவாங்க. நியாயமான கோவங்களாக இருக்கும், அநியாயமான கோவங்கள் எப்போயுமே உங்களுக்கு வராது, நியாயமான கோவங்களாக தான் இருக்குமே. அதே மாதிரி ஜட்ஜஸும் கோவப்படுறது நியாயமான கோவங்களாக இருக்கும். ஸோ கோவப்படுங்க, நியாயமான கோவத்துக்கு வந்து கோவப்படுங்க, எல்லாத்துக்கும் கோவப்படாதீங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஏன்னா நம்ம ஹெல்த்தை அதை அஃபெக்ட் பண்ணும், அவ்வளோதான். ஏன்னா நம்மளுடைய அண்ட் கம்மிங் டு திஸ் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ், அவங்களுடைய சீனியர் கவுன்சிலரோட கான்ஃபிடென்ஸ் லெவலில் வந்து ஹவு தே டாக் in that big forum எப்படி பேசுகிறாங்க, ரெப்ரசன்ட் themselves. அண்ட் வெரி இம்பார்ட்டண்டான செல்ஃப் கண்ட்ரோலான நெகட்டிவ் ட்ராக், பாசிட்டிவ் ட்ராக்னு கண்ட்ரோல் இமோஷன்ஸ் இருக்குது. அண்ட் as I already told you, when we talk before justice, when we talk before lordships, ஸோ வந்து இட் ஷுட் நாட் ஹார்ம் தி அதர் கவுன்சில். அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஈவன் சீனியர் கவுன்சில்ஸ் நிறைய பேர் வந்து ஜூனியர்ஸ் வந்து பேசினாலும் தே வில் என்கரேஜ், அம்மா இது வரும் பாருங்கள், இப்படி சொல்லுங்கள், இட்ஸ் ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து தே ஆல்சோ வாட் அந்த இடத்துல வந்து ஏன்னா இது கூட தெரியாமல் அப்படிங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அண்ட் வென் ஒரு விஷயம் வந்து வென் கோஸ் ஃபார் த பீக், an advocate, other advocates will stop and give some relaxed time. ஸோ அவங்களும் முடிச்சுட்டு they will start with the argument. ஸோ 2 பேரும் கேட்குறதா அந்த ஆடி ஆட்டம் பாட்டம்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய லாக்டம் டேர்மில் வந்து நம்மளுடைய மேக்ஸிமில் சொல்கிறது வந்து 2 பேரும் கேட்கணும், 2 பேரும் பேசலாம். ஆனால் 2 பேரும் அஃபென்சிவாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா பார்ட்டிஸ் மாதிரி நம்ம சண்டை போடுறது கூட லைக் பார்ட்டிஸ் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத தான் நம்ம அட்வொகேட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நம்மளும் அந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. அண்ட் ஸ்டெபிலிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டெபிலிட்டி. அண்ட் இப்போ சீனியர் கவுன்சில், சீனியர் அட்வொகேட்ஸ்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து அட்வொகேட்ஸ்னால் யார், ஜூனியர் அட்வொகேட்ஸ்னால் யார்? அண்ட் ரைட், அதாவது நம்மளுடைய பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது ஸ்டடி தியரி பேஸ், ஆக்ட் பேஸில் வந்து நமக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். அண்ட் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து நீங்கள் வந்து ஒரு 3 years LLB ஹானர்ஸோ இல்லை 5 years கோர்ஸ் முடிச்சோம்னா எல்லா ஆக்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருமான்னா, லெட் மீ டெல் யூ, நீங்கள் வந்து 0.0010% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மீதி எல்லாமே இட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான்.
ஸோ வந்து இன்னும் வந்து இல்லை ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் சொல்லியிருக்கீங்கன்னா அவுட் ஆஃப் 100க்கு எனக்கு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னா 5 சரிங்களா. ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து வெளியே வரோம். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பட்டாசு வச்சு வெடிக்கிறது வைக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா தே டசன்ட் நோ அபவுட் த ப்ராப்பர் எத்திக்கல் ப்ரொஃபஷனோட எத்திக்ஸ் ப்ராப்பராக தே ஹவ் நாட் வென்ட் த்ரூ. நீங்கள் என்னவே படிச்சிட்டிங்களா? அஃப்கோர்ஸ் தட்ஸ் வை ஐம் கிவிங் லாட் ஆஃப் அவேர்னஸ். அண்ட் கம்மிங் டு ஹியர் சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து ஒருத்தவங்க ஜூனியர் போய் சீனியர்கிட்ட ஏன் ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய ஸ்கில், அவங்களோட பெருந்தன்மை, அவங்களுடைய வந்து மற்றவங்கள எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜோனில் யாரை வச்சுருக்காங்க, ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, ஹவு டு டீல் வித் த கேஸ், ஹவு டு டிராஃப்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவனா அவங்க ஒரு பாயிண்ட் மேலே ஒரு சீனியர் கவுன்சில் ஆகிட்டாங்கன்னா அவங்க டேரெக்டாக போயிட்டு ஒரு விஷயத்துல வந்து தே காண்ட் இன்வால்வ் ஆக முடியாது. ஒரு அசோசியேட் ஆகிட்டாங்க, அப்படி அசோசியேஷன் வச்சுருக்காங்கன்னா தே காண்ட். ஸோ வந்து ஒரு சில விஷயங்கள் இட் ஷுடன் பி டன். அது ஏன் அந்த பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா என்னோட இன்டர்பிரிட்டேஷன் சொல்லணும் அப்படின்னா, அதாவது நம்ம தெரிஞ்சிட்ட விஷயம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சிம்பிள் கான்செப்ட். கற்றவன் வந்து சென்ற இடமெல்லாம் ஏன் சிறப்புன்னு சொன்னாங்கன்னா, கற்றவன் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பான். அதுதான் அவனுடைய சிறப்பே. அதனால தான் அந்த மக்கள் அந்த இடத்துல விழிப்புணர்வு ஆகிறதுனால தான் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னாங்க. ஸோ கம்மிங் டு ஹியர் சீனியர் கவுன்சில்ஸ் ஆனதுக்கப்புறம் ஏன் வந்து அவங்க மேபி எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட இன்டர்பிரிட்டேஷன் இது, என்னோட வியூ அப்படின்னா, அவங்க தெரிஞ்சுட்டதுன்னா மற்றவங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக தான் என்னமோ அவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு ஆர் கொஷின், ஸோ ஒரு ஜூனியர்ஸ்னு எப்போ சொல்லுவாங்க? ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இப்போ ஒரு உள்ளே போகிறோம், இப்போ வந்து பேசிக்கான ஒரு எக்கனாமிக்கலாக இருக்காங்க அப்படின்னா தே வில் ஃபினான்ஷியலி தே வில் நாட் பீன் ஸ்டேபிள். அண்ட் வந்து டு லாட் ஆஃப் அதர் ரீசன்ஸ் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. ஆனால் சொல்லலை, ஒரு 5 to 10 மார்க்ஸ் ஒரு 100க்கு நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்களேன். அப்போது வந்து அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சீனியர் கவுன்சில்கிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும். ஏன்னா அவங்க தே ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதர 30-50 வருஷம் வந்து தே வில் பி சீனியர்ஸ். நம்ம வயசு கூட வந்து அவங்க வந்து ட்ரிபிள் டைம் அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். ஸோ அவங்ககிட்ட கற்றுக்கும் போது அவங்களுடைய எந்த அளவுக்கு இன் டெப்த் டு அந்த கான்செப்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்க, அட்வொகேட்ஸை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. தே வில் டீச். அதுதான் அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் பார்த்தாவே நம்ம கற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய நல்ல சீனியர் கவுன்சில் கிட்ட போனோம்னா நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கணும். மேடம் சீனியர் கவுன்சில்லாம் போக அளவுக்கு முடியல மேடம், நிறைய பேர் இருக்காங்க ஜூனியர்ஸை, நீங்கள் எப்படி சேர்த்துப்பாங்கன்னா ஒன்றும் இல்லை, கோட் ஹாலில் வரீங்க, சீனியர் கவுன்சில்ஸை கவனிங்க, அவங்க பேசக்கூடிய ஸ்டைல்ஸை கவனிங்க. இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் விசிலேயே பார்க்கலாம். அதே மாதிரி ஐசிடியோடதும் நீங்கள் வந்து சீனியர் கவுன்சில்ஸ் பேசுகிறத பார்க்கலாம். அவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க பேசுகிறாங்க, ஹவு தேர் கோயிங் இன் டெப்த் டு த பேப்பர்ஸ்குள்ளே எப்படி போகிறாங்க அப்படிங்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்ரி திங் இஸ் அ மைனூட்டான விஷயங்கள் யூ கேன் கவனிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கம்மிங் டு இப்போது ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி இருக்குது, அதாவது நம்ம ஒரு ஸ்டெபிளாகி வரல, நம்மளே ஆஃபீஸ் போடுற அளவுக்கு வி ஆர் நாட் இன் பொசிஷன் அப்படின்னா வி கேன் கன்சிடர் ஆர் செல்ஃப் ஆஸ் அ ஜூனியர்னு வச்சுக்கலாமே. நம்ம வந்து ட்ரைனிங் ப்ராக்டிஸில் இருக்கும், ஸோ வி கேன் கன்சிடர் ஆஸ் அ ஜூனியர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஸோ வி ஆர் கிவன் சம் அமௌண்ட். ஏன்னா வந்து நம்ம ஒரு சீனியர் கவுன்சிலுக்கு எவ்ரிபடி வில் பி ரெடி டு பே இன் லேக்ஸ். பட் வென் கம்ஸ் டு த ஜூனியர் அவங்க எஃபெக்டிவாக டெக்னாலஜிக்கலாக இருந்தாலும் பீப்புள் நெவர் அந்தளவுக்கு வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் தே வில் மிஸ்யூஸ் அஸ். ஸோ சீனியர் கவுன்சில்ஸ் நம்ம கைட் பண்ணுவாங்க, அவங்க வந்து தே ஆர் மிஸ்யூசிங். இந்த மாதிரி நம்ம வந்து வி ஷுட் ஆஸ்க் ஆர் வி ஷுட் டூ. இந்த மாதிரியான நிறைய கைடன்ஸ் வந்து நுவான்சஸை நமக்கு டீச் பண்ணுவாங்க சீனியர் கவுன்சில்ஸ். ஸோ இதுக்கு தான் முக்கியமாக நம்ம இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம வி ஆர் கோயிங் டு சம் சீனியர் கவுன்சில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே நோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே பணக்காரங்களா, ரோட்டில் நிற்கிற இல்லை வண்டியில் போகிறவங்க எல்லாருமே பணக்காரங்களானா இட்ஸ் டவுட்ஃபுல். நிறைய பேர் பல நாள் வந்து ஈவன் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹங்கரில் இருந்தாலும் அந்த ஒர்க் விஷயத்தில் வென் ஐ ரன் ஐ ஃபர்கெட் சம்டைம்ஸ் டு ஈட் ஆல்சோ. அப்போது இஃப் ஐ ஹாவ் சம்திங் இன் மை பாக்கெட் ஐ வில் கிவ் சம் சாக்லேட்ஸ் ஆர் வாட்ஸ் ஓவர். நான் சில்ட்ரன்லாம் காசு கொடுக்குறது கிடையாது, பிகாஸ் தட் இஸ் வெரி நம்ம வாட் டு சே. ஸோ நான் கொடுக்குற ஒரு பாயிண்ட் அவேர்னஸ்க்கு அப்புறம் நான் வந்து அமௌண்ட்டாக கொடுக்குறது இல்லை, ஐ கிவ் அஸ் ஃபுட் ஐட்டம்ஸாக கொடுக்குறது, அஸ் சாக்லேட்ஸ் ஆர் கேக்ஸ் ஆர் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு வந்துடுது. இஃப் அட் ஆல் முடிஞ்சா இல்லைனா இல்லை. ஸோ வைட் ஐம் டெல்லிங் யூ இஸ் அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கவங்க உங்களால் முடிஞ்சதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் சீனியர் கவுன்சில்ஸும் தே வில் கிவ் அஸ்.
ஸோ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் கொடுத்தது ரா எக்ஸாம்பிள். ஒரு ரோட்டில் வந்து வி கிவ் டு த பெக்கர்ஸ்க்கு வந்து வி ட்ரை டு கிவ் அஸ். ஸோ நம்ம அந்த பொசிஷனில் இருக்கோமா? கிடையாது. வி ஆர் அ ப்ரொஃபஷனல் ஆஃப் அட்வொகேசி அண்ட் லாட் மோர் தேன் எத்திக்ஸ். ஹானஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் எத்திக்ஸ் பேப்பர் நான் வில் டேக் ஒன் டே. ஹானஸ்ட்டாக இருக்கணும். வி ஹாவ் வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் கிளைண்ட்டுக்கிட்ட we should have that guts to say நான் இந்த கேஸை எடுக்க மாட்டேன், எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான we should have that confidence in அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் it comes from the observation. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக அவங்கள ஸ்டேபிள் ஆகிட்டாங்க, நம்மளை ஸ்டெபிலிட்டி பண்ணுறதுல நிறைய நமக்கு சீனியர்ஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து எத்திக்ஸில் there are lot of things to talk about. So the way of present நீங்கள் சொல்கிறீங்களா, if you go under leadership or role model of senior counsel, இவங்களுக்கு இந்த கேள்வியே வராது. லைக் லாஸ்ட் டைம் போட்ட மாதிரியான டாட்டூஸ் போடலாமா, இல்லை சீனியர் கவுன்சில் வில் மேக் யூ டு தட் லெவல். உங்களோட சீனியர் கவுன்சிலாக மாற்றுற அளவுக்கு தான் தே வில் ட்ரெயின் யூ. ஸோ தே வில். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ரோட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரியே கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. மோர் தென் தட், சீனியர் கவுன்சில் வந்து வந்தாவே அவங்களுடைய ஜூனியர்ஸை பார்த்தாவே சொல்லணும். சீனியர் கவுன்சில் வந்து நம்ம சொல்லிடலாம் பக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த மாதிரி என்ன அவங்க வந்து அவங்களுடைய ஃபுல்லான அந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்தாவே ஒரு ஜூனியர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அவங்களுடைய சீனியரோடைய ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து we are substituting and we are going to represent our senior counsels. ஸோ அதே மாதிரி ஸோ நீங்கள் சீனியர் கவுன்சில் கிட்ட போகாதனால, மேபி பார்க்காதனால, மேபி அந்த எத்திக்ஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் இன்டெப்த்தாவோ இல்லை தெரிஞ்சுக்காதனால மேபி உங்களுக்கு அந்த டவுட்ஸ்லாம் வந்திருக்கலாம். இட்ஸ் ஆல் ரைட். எல்லாமே லேர்னிங் தான், தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ கம்மிங் டு நம்மளுடைய இப்போ ஒர்க் எப்படி இருக்க போகுது, சீனியர் கவுன்சில்ஸ்க்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்க்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதையும் தாண்டி வரும்போது தே ஆல் கிவ் தேர் ஒர்க்ஸ் டு த ஜூனியர்ஸ். ஸோ வி ஆர் ஆல்சோ என்ரோல்டு அட்வொகேட்ஸ். நம்ம அட்வொகேட்ஸை நிறைய பேர் மறந்தே போயிடுறாங்க. அட்வொகேட்ஸா இல்லை வந்து வி ஆர் சம் அதர் லேபர்ஸா, எம்ப்ளாயீஸா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக், இட்ஸ் லைக் ப்ரொஃபஷ்னலி வி ஆர் a single community and we are coming to the profession, a noble profession. we all are. அவங்களுக்கு நமக்கு கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணி, நமக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மளை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நிறைய பேர் மேபி சீனியர் கவுன்சில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைக் நல்ல வேல்யூபிளான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிஃப்டாக வந்து ஜூனியர்ஸ் கொடுப்பாங்க. அவங்க லைக் யூனோ அது வந்து ஒரு நல்ல ஒரு சீனியர் கவுன்சில்ஸோட ஜூனியர்ஸை பார்த்தீங்கன்னா யூ வில் கம் டு நோ ஹவு லைக் யூ ஃபீல், யூ கேன் ஃபீல் தட். ஸோ அதே வந்து நீங்கள் அது ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. கான் கிவ் யூ அஷ்யூரன்ஸ். அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு கூட நம்மளுடைய பாஸ்ட் 20, 30, 50, 70 இயர்ஸ் பேக்கில் இருந்து வந்தவங்களுடைய ஒரு சில பேரோட அன்அவேர்னஸ் அவங்க அந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஸோ கம்மிங் டு ஆர் முக்கியமான விஷயம். ஸோ ஹவ் இஸ் த ப்ராக்டிக்கல் லைஃப் 2022ல் அதாவது நம்மளுடைய சிஜேஐ டிஒய் சந்திரசூட், நம்ம சந்திரசூட் ஜஸ்டிஸோடைய ஒரு பதிவாக நம்மளுடைய ஒரு ப்ரொஃபஸர், அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கிட்ட இருந்து அவருடைய பிஹெச்டி டாக்டரேட் பட்டத்தை வாங்கின ஒரு அற்புதமான ஒரு ப்ரொஃபஸர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். மேபி ரிமெம்பர் பண்ணுங்கள். ஸோ சாரோட ஒரு எக்ஸாம்பிள் எஜுகேஷன் வீடியோவில் சாரோட பதிவும் வந்து என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ ஏழுமலை சார் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ அவர் தான் வந்து ஆஃப்டர் தட் உண்மையிலே சொல்லப்போனால் வென் வி வேர் இந்த டிஸ்கஷன் சார் சொன்னார், சார் ஷுட் பிகம் சிஜேஐ. அது வந்து லைக் வார்த்தைக்கு சக்தி இருக்க மாதிரி லைக் ஆல் ஆஃப் அ சடன் when I was completing CJ also came as a CJI. So okay, right, coming to the முக்கியமான பாயிண்ட் என்ன, junior lawyers are not slaves, pay them decent salaries, legal profession should not be an old boys club அப்படின்னு சொல்லிட்டு CJI சொல்லியிருக்காரு. ஸோ ஓல்டு பாய்ஸ் கிளப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இஃப் நாட் இட்ஸ் அதாவது அது என்ன சொல்கிறாங்கன்னா டீசெண்டான ஒரு சேலரி கொடுங்க, நம்ம ப்ரொஃபஷன் லீகல் ப்ரொஃபஷனில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
see they are அவங்களுடைய அவங்களுடைய லெவலில் வந்து ரீச் பண்ணால் இட் வில் டேக் லாங் டைம் ஃபார் மீ ஈவன் ஃபார் எனி ஜூனியர்ஸ் ஆர் எனிபடி ஹூ இஸ் சீயிங் அஸ் அ லா வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் சிஜேஐ ஓவர் ஹியர் இஸ், அவருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த ப்ரொஃபஷனில் இட்ஸ் வெரி 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 ஒரு பேடான ஒரு நிலமையில இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க லெவலுக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமான ஒரு லெவலில் வந்து பீப்புள் ஆர் ட்ரீட்டிங் ஒரு ஜூனியர்ஸை வந்து யூ கேன் நோ ஃப்ரம் திஸ் இட் செல்ஃப். ஆனால் ஜூனியர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய காம்படிஷன் அண்ட் வெஞ்சன்ஸ் லைக் இந்த பொறாமைத்தன்மையெல்லாம் இருக்க தான் செய்யும். அதுலேயும் வந்து அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஒரு ஜூனியர், அதாவது ஜூனியர்ஸ் வந்து சீனியர்ஸ்கிட்டே செய்யணும். சீனியர்ஸ் வந்து இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவார். நம்மளுடைய அந்த ஆட்டிடியூட், நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய அது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஹீ இஸ் லைக் அன் எக்ஸ்பர்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வென் ஹீ மேக்ஸ் அந்த ஒரு இன்னொரு வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஹீ இஸ் கோயிங் டு. ஸோ அதனால தான் நம்ம விஆர் திருப்பி சீனியர் கவுன்சில் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது அது ஒன்று தான். ஸோ கம்மிங் டு என்னென்னா வந்து ஒரு ஸோ ஆல்ரெடி ஆஸ் ஐ டோல் யூ ஸ்கோப் ஆஃப் அட்வொகேட்டோட லிட்டிகேஷனோட அதாவது மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பெரிய யூ கேன் பி இன் எனி ஒரு பேக்ரவுண்டில் இருந்திருக்கலாம், குட் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் ஆர் பேட் எக்கனாமிக் பேக்ரவுண்ட், இட்ஸ் நாட் யோர் ஃபால்ட். பட் டிஸ்கிரிமினேஷன் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வி ஹாவ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு நம்மளுடைய வெல்விஷர் இஸ் ஆர் சீனியர் கவுன்சில்ஸ், சீனியர் அட்வொகேட்ஸ். நம்மளுடைய நிறைய இடத்துல பார்த்தோன்னா ஈவன் ஜட்ஜஸ் ஹெல்ப் அஸ் a lot in guiding us. இந்த இது இப்படி இல்லை, இட்ஸ் ஆல் ரைட். உங்களுக்கு if you go run and go and stand before judges will tell you if you do you want some time, take your time, relax yourself, are you ready to talk, are you ready to argue அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் they know. அவங்களும் நிறைய ஜட்ஜஸ் ஈவன் tell with the words, even senior counsels tell நான் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன், I know your position, I will try to make you feel better அப்படின்னு comfort அப்படின்னு சொல்லிட்டு everybody will tell, are you comfortable with the zone, are you comfortable with your environment, are you comfortable with your colleagues அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து they will make sure. And development, ஸோ சீனியர் கவுன்சில்ஸ் கிட்ட இருக்கிறது இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். எவ்வளோ ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்க போகிறீங்க, எவ்வளோ அளவுக்கு பிகாஸ் நீங்கள் கேஸ் எடுத்து ஆர்கியூ பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக தான் நீங்கள் பேச போகிறீங்க. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இல்லாத மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்லேவரியே. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி 2022 மேம் ஒரு வருஷம் ஆச்சு மேம், என்ன மேம் நீங்கள் இந்த காலத்துக்கு வாங்க மேம், 2023 மேம் அப்படின்னா வெயிட், I will just show you. இது ரொம்ப ரீசெண்டாக வந்தக்கூடிய இட்ஸ் அன் ஆர்டிக்கல் 2023 January. ஈவன் 1 week பேக்கும் வந்து இன் லைவ் லாவில் வந்து ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்டிங் தட் சீனியர் கவுன்சிலுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட்டே போட்டாங்க. ஜஸ்ட் புட் இன் த டிஸ்கிரிப்ஷன், கோ த்ரூ தட். ஸோ இந்த இடத்துல இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்லேவ் ஒர்க்கர்ஸ் ஆஃப் லீகல் செக்டார். ஸோ இந்த லீகல் செக்டாரே ஒரு ஸ்லேவ் ஒர்க்கர்ஸாக இருக்குது. ஜூனியர் லாயர்ஸ் glad the CJI spoke about their like plight. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, even this article talks about how bad most junior lawyers are working in a toxic environment and constant fear. அதாவது பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குஷியாக அப்படியே நம்ம தான் வந்து கேஸை நடத்தி வாதாடி ஜெயிக்க வர மாதிரி ஒரு ஃபீல்டில் உள்ளே போகணும். அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே படிக்க போகும்போது அந்த ஒரு இது இருக்கும். காலேஜ் முடிக்கும் போது சாமி டிகிரி கொடுத்தா போதும் சாமி லெவலுக்கு வந்துடும். சரி இதுதான் வாங்கிட்டோன்னு சொல்லி ஒரு குஷியில் டக்குன்னு ஒரு எல்லோரும் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அது எல்லாம் திருப்பி ஒரு இடத்துக்கு வந்து ஹைகோர்ட்டில் போகும்போது அது வந்து ஒரு டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்டுக்குள்ள ப்ராப்பராக இல்லாத சில அன்அவேர்டு கவுன்சில்ஸ் கிட்ட மாட்டிக்கும் போது, இது நான் சொல்லலை, see it is this is the article and இது வந்து it is addressed by CJI also. and 2 days I mean 1 week back நினைக்கிறேன் ஆர்டிக்கல் படிக்கும்போது அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஜூனியர் வந்து போய் பேசியிருக்காரு, ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு எதுவுமே தெரியல.
வந்து கட்டையும் ஒரு கிட்ட சீனியர் கவுன்சில் வந்து எனக்கு எதுவும் சொல்லலை, டேட் மட்டும் வாங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சிஜே வந்து வார்ன் பண்ணி இந்த மாதிரி சீனியர் கவுன்சில் வந்து அப்பியர் ஆக சொல்லி 2000 rupees ஃபைன் போட்டதா ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். அதை நான் திருப்பியும் பார்த்தேன்னா உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். இது என்ன சொல்ல வரேன்னா, வெரி வெரி pathetic situation is going right now. என்கிட்ட நிறைய பேர் வந்து ஜூனியர்ஸை ஜாயின் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாட் ஐ டிட் இஸ் லைக், நோ, this is not the right time. என்னவா இருந்தாலும் வி ஷுட் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எத்திக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ செட் தம், ஐ வில் கைட் யூ, பெட்டர் சி, வெரி குட், மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் கவுன்சில் அப்படின்னு ஐ கேவ் மை வேர்ட்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வென் ஐ ஹாவ் மை ஜூனியர்ஸ் ஐ ஷுட் நெவர் கிவ் தம் அ மினிமம் சம். அதாவது மினிமம் சம் இந்த மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் வாங்குற அதை விட ஒரு கம்மியான அமௌண்ட் நான் கொடுத்தேன்னா இட்ஸ் நாட் அ குட் திங். அது ஒரு என்ன சொல்கிறது, அட்லீஸ்ட் தேர் ஆர் லாட் அதர் எம்ப்ளாயீஸ் லேபர் ரூல்ஸ்குள்ளே போனாலும் மினிமம் சம் இஸ் மீன் ஃபிக்ஸட் லைக் 8,000 ப்ளஸ் போனஸ், எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட், இதெல்லாம் தட்ஸ் கம்ஸ் அவுட். ஈவன் இந்த சீனியர் கவுன்சில்ஸ் பார்த்திங்கன்னா ஜூனியர்ஸ் ஆர்கியூமெண்ட் பண்ணதுக்கான ஃபீஸ் தனியாக வந்து டேப்லேஷனில் போட்டு அதுக்கான அமௌண்ட் வாங்குவாங்க. வி வுட் ஹவ் சீன் பேப்பர்ஸ்குள்ளே போய் பாருங்கள், ஜூனியர்ஸ்க்கான தனி ஃபீஸே வந்து சீனியர்ஸ் வில் கலெக்ட். ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, மினிமமாக சொன்னாலும் ஃபுல் பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து ஹெல்ப் பண்ண போகிறது வந்து சீனியர்ஸ்க்கு ஜூனியர்ஸ் தான். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர் லாட் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, with experience of 2 to 3 years, law graduates start earning 42,000 to 50,000 while working under senior lawyers of the Supreme Court and High Court அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொன்று ஒரு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன் ட்ரையல் கோர்ட் லாயர்ஸ் சார்ஜஸ் பிட்வீன் 2,000 to 5,000 ஃபார் அன் அப்பியரன்ஸ். ஸோ சிங்கிள் அப்பியரன்ஸ்க்கு 2,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் அப்பியரன்ஸ் வாங்கணும். இப்போ நம்ம எத்தனை பேருக்கு வந்து சீனியர் கவுன்சில்ஸ் வந்து ஜூனியர்ஸ் போய் அப்பியர் ஆக சொல்லும் போது 2,000 5,000 rupees அப்பியரன்ஸ் ஃபீஸ் தராங்கன்னு ஐ ரியலி டசன்ட் நோ. அண்ட் கம்மிங் டு சம் அதர் லைக் கவுண்டர், வெட்டிங் அண்ட் டிராஃப்டிங், இதுக்கு எல்லாமே வந்து சீனியர் கவுன்சில்ஸ் வில் பே டு த ஜூனியர் வெரி வெரி குட் அமௌண்ட்ஸ். நாட் அதாவது பெட்ரோல் இல்லை நார்மல் எக்ஸ்பென்ஸ், ஈவன் ஸ்நாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்காத அளவுக்கு எல்லாம் வந்து ரொம்ப பேடாக வந்து ட்ரீட் பண்ணுறது வந்து ஐ திங்க் ஸோ ஈவன் சிஜிஐக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸ்க்கு என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. லைக் வெரி லோ, அதாவது 5,000 to 2,000 to 5,000 மேக்ஸிமம் ஒரு 10,000க்குள்ளே. அதாவது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட லைக் ஐ கெட் சம் இன்புட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சது இல்லை ஃபோனில் பேசும்போது எனக்கு தெரிஞ்சுக்குதுன்னா மினிமம் 1,000 rupees to maximum 10,000 rupees. If not less or increase ஆச்சுன்னா below 25,000 மேலே யாருக்கும் salary கிடையாது. But when you come to the legal forum or when you come to the other side, 45,000 to minimum 30 to 45,000 is given to law clerk students who are ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணி லா ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சு இமீடியட்டாக முடிஞ்சு உள்ளே போனீங்கன்னா 30 to 45,000 சாலிடாக உங்களுக்கு சேலரி கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்டிஸ்க்கு அவங்க தே வில் பி இன்டர்ன்ஸாக போவாங்க. அஸ் லா கிளர்க் அவங்களுக்கு ஐடி கார்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. மேம் ஜட்ஜஸ் கிட்ட போகும்போது யூஆர் டெல்லிங் அபவுட் 30 to 40 மேம். வாட் அபவுட் ஆஸ்? அவங்க வந்து சிங்கிள் டிகிரி தான். தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் 2 to 3 or more degrees. பீப்புள் எஜுகேட் பிகாஸ் லைக் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இந்த படிக்காதனால தான் இவ்வளோ அவமானம் படுறேன், என் பிள்ளை அவமானப்படக்கூடாது, யார்கிட்டையும் அசிங்கப்பட்டு நின்றக்கூடாது, காசு இல்லாமல் நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் நம்மளை படிக்கவே வைக்கிறாங்க. மேக்ஸிமம் ஈவன் நம்ம கவர்மெண்ட்டே என்ன மேம் காசுக்காகன்னு இல்லை இப்படிலாம் சொல்லக்கூடாது மேம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஈவன் our country runs for development as well as economy plus sustainable development and also treaties. And when you go for the world countries, even அங்கேயும் எப்படின்னா
the tax systems, export import ஆன விஷயங்கள், revenue plays a major role and development plays a very major role and humanity plays a very major role. That's why ICJ and மாதிரியான genocides நடக்கும்போது they come into play. So why ma'am this much explanation, what is your point அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, scope, is there scope அப்படின்னா, to be frank உண்மையை தான் சொல்ல முடியும். Because transparency and honesty is the main core of advocates. It has changed எதனாலன்னு தெரியல, why it has been tuned up ன்னு தெரியல, because of lot of unawareness and lot of unaware faculties, lot of unaware environment. Even CJ says it is like pitiable work conditions junior lawyers often find themselves in. அதாவது என்ன சொன்னால், ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, he advocated for decent salaries and insisted that they not be treated as slave workers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஜேஐ, அதாவது டாப் மோஸ்ட் ஹைராக்கீஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சிஜேஐயே சொல்லிட்டாங்க, ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்காங்க சொல்லி. ஸ்கோப்புன்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாய், இல்லைனா வேர்க்கடலை, அப்படிலாம் டீ, அப்படியும் இல்லைன்னா லன்ச், அப்படியும் இல்லைன்னா ஒரு 500 ரூபாய், அப்படியும் இல்லைன்னா you can be like snatcher from the clients who comes. இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் அதாவது ஒரு விஷயம் இருக்குது, நம்ம வந்து ஒரு அமௌண்ட் சேலரி வாங்கினோம்னா we feel very happy and proud about it. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. கிளைண்ட் வந்தோம்னா, டே உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்குவோமா, இவங்ககிட்ட ஒரு 50 ரூபா வாங்குவோமா, இவங்ககிட்ட ஒரு 20 ரூபா வாங்குவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு pathetic சுச்சுவேஷன்ஸில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இங்கே மட்டும் இல்லை, ஈவன் டு த டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதே நிலமை தான், அண்ட் வேரெவர் யூ ஆர். ஸோ எவ்ரிபடி இஸ் வெரி டிபெண்ட். படித்து இண்டிபெண்ட் ஆகிறது இது வந்து இட்ஸ் பிகம் ஒரு ட்ரீம். இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மாறிப்போச்சு. லைக் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்டல் ஃபீஸே ரீசனபிளாக பார்த்தீங்கன்னா, வென் ஐ அப்ரோச் லாட் ஆஃப் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ மென்ஷன். அதாவது when I go for after my LLB honors degree, அதுக்கப்புறம் தான் I went for my LLM research work போயிடலாம் அப்படின்னு போனோன்னு, PhD பண்ணிடலாம், because I want to give lot of awareness to the students. It is not reaching as a faculty I can give அப்படின்னு I felt, but due to the net and other formality examination, I'm trying my level best. So I'm giving lot of awareness to my YouTube. This is the true fact. I'm trying to communicate as much as possible so that this unawareness leaves and you get aware of. So when people come and ask me, so I should juniors நான் சேர்த்தேன்னா I should give them decent pay, because that is நம்ம மனசாட்சி தான் வந்து முதல் ஜட்ஜு. ஸோ நம்ம அடுத்து வந்து நம்மளே கேள்வி கேட்கணும், அதுக்கு நியாயம் தெரியணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்ககிட்ட you should when you want into, so you should observe and you should give some justification. ஸோ அந்த மாதிரி தான். பிகாஸ் இனி இருக்க நிலமையில வந்து ஈவன் நான் பெட்ரோல் காஸ்ட் லாட், ஈவன் பை ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னுடைய இதில் வந்து நான் என்ன சொன்னால், ஒரு குட் ஃபார்ம்ஸ் நான் போனது எல்லாமே நல்ல ஃபார்ம்ஸ் அண்ட் சீனியர் கவுன்சில்கிட்ட தான் நான் போய் பேசியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் சொன்னதுன்னா, ஐ கேன் கிவ் யூ அ பேசிக் ஆஃப் 20. நான் கேட்டது 20, they said 5,000 will be given to you. That too it depends. So it was not by single senior counsel, lot other told the same, and few people told, ma'am you are like very in topmost, so we can't give you that. We are very basic right now, we are itself developing, so I don't think so we can give you 100% learning, because we are also a learner in a basic way. இப்போதான் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இட் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அக்காமடேஷன்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வை ஐம் டெல்லிங் யூ அகேன் அண்ட் அகேன் இஸ் திஸ், தே ஆர் டிரான்ஸ்பரண்ட். உண்மையான அட்வொகேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இதுதான் உண்மை ஃபேக்ட்னு சொல்லிட்டு. பிகாஸ் லேர்னிங், ஏர்னிங் அண்ட் ரிசர்ச் எவ்ரிதிங் இஸ் அ வெரி காம்பினேஷனாக இஸ் அ அட்வொகேசி ஃபீல்டு. ஸோ நீங்கள் வந்து ஈவன் சீனியர் கவுன்சில், ஈவன் ஜட்ஜஸ் உட்காந்து பென்ஸ் யூஸ் பண்ணி உட்காந்து படிச்சுட்டு நோட்ஸ் போட்டு ஹிண்ட் எடுத்து என்னதான் இருந்தாலும் they will come again they practice themselves. ஒரு வீரர் வந்து, ஒரு போர் வீரர் வந்து எப்படி தன்னைத்தானே தினைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களோ அதே தான் எல்லா ப்ரொஃபஷனுக்கும். ஸோ வந்து எல்எல்பி முடிச்சிட்டா மட்டும் படிப்பு நிற்காது, அதுக்கப்புறம் தான் சரியான படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு உள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு போக முடியும். ஸோ இட் இஸ் நாட் எல்லாரும் சொல்கிற மாதிரி, இட் இஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ or everyone's cup of coffee, or it is not everyone's glass of juice. So it is not everyone's like likable ஒரு விஷயம் இல்லை, it depends. So
நான் அந்த ஜூனியர்ஸ் கிட்ட என்கிட்ட அப்ரோச் பண்ணி மேம் என்ன நீங்கள் ப்ளீஸ் சேர்த்துக்கோங்க, ஐ வாண்ட் டு ஒர்க் அண்டர் யோர் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்ட ஜூனியர்ஸ்க்கு நிறைய பேர் நான் சொன்னது இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னது எல்லாமே ஐம் கிவிங் அவேர்னஸ், கெட் ஃப்ரம் தட். I will make sure because when I take a junior, I should be in a position to pay them 45 to 50,000 as a minimum, because ஒரு ப்ரொஃபஷன் ஒரு ப்ரொஃபஸர் படித்து ஒரு லாட் ஆஃப் மாஸ் பீப்புளுக்கு வந்து கைட் பண்ணுறாங்க, தட் டூ ஒன்லி ஃபார் 5 to 6 days as a faculty. அவங்களுக்கே வந்து per day is a 1,000 to 1,800 something so and so, and a bonus, paper corrections அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா they will come around so and so வந்துடும். அது டேக்ஸ் எல்லாம் போக they will come with a very good ஒரு டீசெண்டான பே. when you come over here எல்லாரும் சொல்லுவாங்க லைக் 7 வருஷம் 10 வருஷத்தில் நீங்கள் போட்டதெல்லாம் விட்டதெல்லாம் எடுத்துடலாம், that is very bad. You should start from the basic. When you complete, you should come to that. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா when you went to the field, you should play. If you are getting stuck up, it is very bad to the complete profession and complete community. அதுதான் வந்து சிஜிஐயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ நார்மலி சே when people come and talk as a junior, I tell I will recruit when time comes, when I get very well prepared, when I learn lot of things, because when you become a senior counsel, it is a long duration, it's not so easy. It will take 5 to 10 to 20 years to become senior counsels. You need to satisfy all other professional ethics on the follow panano. You should have some goodwills, or you should work, you should it's like it should be a nature-ஆ இருக்கணும். அது ஒரு விஷயத்தை வந்து அதான் சொல்கிறேன், ஒரு advocacy is something like ஒரு நேச்சுரலாகவே you will be made for it. I felt that. அதனால தான் I'm into this field, that's all. எனக்கு வந்து இந்த this field is like I can learn, I can teach, I can give awareness, I can talk with people, communicate with people with to the low to higher economical status la irukanga. So that is what me, and I'm seeing that also. So enna solla vara appadina like even for bus fare, juniors are பாவமாக இருக்குது, ரொம்ப பேத்தட்டிக் சுச்சுவேஷனில் இருக்காங்க. சம்டைம்ஸ் நானே காசு கொடுத்துடலாமாங்கிற அளவுக்கு நிலமை இருக்கும். பட் உழைச்சாதான் காசு வாங்கணுங்கிறது ஒரு பிரின்சிபல். வித்தவுட் எனி ஒர்க் வி ஷுடன் கிவ். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் வென் பீப்புள் ஹெல்ப் மீ அவுட் வித் நான் ஒரு விஷயம் கேட்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இமீடியட்லி ஐ பே தம். ஸோ பிகாஸ் அந்த அளவுக்கு பேத்தட்டிக் சுச்சுவேஷனாக பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் தான் ஜூனியர் அட்வொகேட்ஸ் ஆர் லீடிங் தேர் லைஃப். ஐ டசன்ட் நோ ஆஃப்டர் மேரேஜ். ஏன்னா வந்து when the profession enters, மேரேஜ் happens, மேரேஜ் இருக்கவங்க எப்படி பொண்ணுங்களுக்கு கஷ்டம். ஐ டசன்ட் நோ ஹவு men will balance, பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ரீட்டு அது இதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜஸ் எப்படி தே ஆர் டாலரேட்டிங் தெரில. அதனாலேயே என்னமோ நிறைய பேர் வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷனை விட்டுட்டு வேறு ஏதாவது அசராக்ஸ் கடை, அப்படி இல்லைன்னா மளிகை கடை, அப்படி இல்லைன்னா வந்து டீ கடை, அப்படி இல்லைனா பார்லர், இந்த மாதிரியான ஒரு இதுக்கு போயிடுறாங்க. மேபி சம் அதர் சைட் பிஸ்னஸும் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வென் ஐ வென்டர் இன்டு ஐ தாட் பேசாமல் ஐ ஹாவ் ஃபெல்ட் தட் இந்த ப்ரொஃபஷனில் போயிட்டு தட் வாஸ் வெரி பேத்தட்டிக்கான ஒரு 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 ஃபீலாக ஐ ஃபெல்ட் மை செல்ஃப். பேசாமல் ஒரு ஜூஸ் கடை, வெறும் வந்து மாடு வந்து நம்ம பார்த்துருந்தா கூட நல்லா சம்பளம் வாங்கியிருப்போமோ, என்ன இவ்வளோ இல் ட்ரீட்மெண்ட், ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயமா ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, அட்வொகேசியில் வந்து அட்வொகேட்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்ட்ஸ் படித்தவங்க இல்லை வந்து ஒரு நார்மல் ப்ரொஃபஷனல் படித்தவங்களே தேர் கெட்டிங் குட் சேலரி, டிப்ளமா முடித்தவங்களே குட் சேலரி. பட் கம்மிங் டு த as a like even Delhi junior lawyers are been with even senior lawyers of district and session court, அவங்களே வந்து லைக் சம் அவுட் லைக் 7 to 15,000 per month. அது எப்படி பார்த்தோம்? பிகாஸ் ஹாஸ்டல் ஃபீஸ், when I was in an interview, I asked them, I want a place to live, I need some money for my expense and an accommodation sir அப்படின்னு கேட்டேன். பிகாஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இட் டேக்ஸ் மினிமம் ஆஃப் இப்போலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. லெட் மீ டாக் ப்ராக்டிக்கலி. யூனிட் வைஸ் பர் யூனிட்க்கு வந்து 10 rupees to 12 rupees வந்து யூனிட்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க இஃப் யூ கோ ஃபார் ஹாஸ்டல். மினிமம் ஒரு 4 to 5 இல்லை வந்து 8 ஷேர் அந்த மாதிரி ரூம்ஸ் இருந்தாலும் 6,000. பேசிக் வந்து 5 கீழெலாம் யாரும் ஹாஸ்டல்லாம் தரது கிடையாது. வித் ஃபுட்டு, வித்தவுட் ஃபுட்டுனா கூட முடியாதுன்றாங்க. வித் ஃபுட்டு தான் கொடுக்கணும், தின்னாட்டினா போ அப்படின்ட்டு. ரொம்ப மோசமான ஹாஸ்டல் நான் எடுத்துருக்கு, அதை பற்றிலாம் ஒரு நாள் சொல்கிறேன். ஸோ த பாயிண்ட் இஸ் மினிமம் இஸ்
6,500 டு ஒரு நல்ல ஒரு ரூமில் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஒரு 2 பேர் இருக்கணும், அந்த மாதிரி மேனேஜ் பண்ணணும்னா 8,000. இல்லை நான் சிங்கிளாக ரூமில் இருக்கணும் 20,000. நான் ஹாஸ்டல் 20,000, ரொம்ப சின்ன ரூமு, ஒரு 10 கூட கிடையாது அந்த ரூமு, வெரி ஸ்மால், ஒரே ஒரு கட்டில் தான் போட்டிருந்தாங்க, ஒரு ரூம் அட்டாச்சாக இருந்தது. அதுக்கு வந்து they asked me 20,000 when I was in Chennai. So what I'm telling is ஒரு minimum amount வந்து we will take us 6,500. இப்போ 6,500 has become a minimum amount, maximum 20 for my stay alone. With food or without food depends. And then comes with my clothings, dress. We have dress codes. White cloth பார்த்தீங்கன்னா it will get it will color வந்து change ஆகிடும், ஃபேட் ஆகிடும். ஸோ வாஷிங் you have expense for ஏன்னா when you go we have lot of professional dress code is a very important மேஜரான விஷயம். Collar should not be black, this shouldn't fade. அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டோம்னா இட்ஸ் நாட் கோனா லுக் ப்ளசன்ட். ஒரு என்ன சொல்கிறது, இட் வில் ஃபீல் லைக் வெரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகும், டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஆக்வர்டான ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அப்பியரன்ஸ்க்கு வி நீட் டு ஃபாலோ ஆல் த திங்ஸ், பிகாஸ் நம்பிக்கை வரக்கூடிய விஷயம். ஸோ வி ஷுட். அண்ட் கம்மிங் டு தி வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ வாஷிங்ஸ் அண்ட் கிளாத்திங்ஸ், our accessories and our vehicles, our automobiles, our fuels, maintenance and everything stands very importantly. When you estimate 25 to that should be minimum amount, should be 25 to 50 should be the minimum amount, and more than that you should. When people ask me, akka neenga enadanga solreenga, evlodha juniors ku vandu you have assumed to give or assumed to do appdi. I normally say minimum will be 35 to 45,000 will be the minimum, with or without experience that will be minimum. And I will give them a stay place or a house. I will make them prepared based on how interest they are, how much they are going to accommodate or help me out with my cases. And I will give them for sure within few years. I will give them if at all a nearby kilometer, okay, with a cycle or a scooter or bike or car. That will be because they are going to represent me. என்ன அவங்க பார்க்க போகிறாங்க, ஹவு ஷுட் அவங்க எப்படி இருக்கணும். என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஐயோ என்கிட்ட வந்து டீ குடிக்க கூட காசு இல்லைங்க, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து துணி வாங்குறது கூட காசு இல்லைங்க, ஐயோ 500 ரூபாய் போயிடுச்சுங்க, இது நான் 2 நாள் சம்பளங்க, எனக்கு ஒரு வாரம் சம்பளங்க 500 ரூபாய், இது வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாங்க. காலைல போனேங்க, நைட்டு 10-10:30 மணி வரைக்கும் வேலை பார்க்குறீங்க, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க, இன்னும் என் பொண்டாட்டி மாமனார்கிட்ட தாங்க காசு வாங்கிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி pathetic situations are going on. அந்த மாதிரி my junior should not suffer. So I'm preparing myself. So I just said, no, I will guide you, that's all I can do right now. When I come to that, it will when I will do it. ஸோ என்ன இது எதுக்காக சொல்கிறேன்னா, மேம் என்ன மேம் அப்போ வந்து குறை சொல்கிறீங்களா அப்படின்னா சீரியஸாக கிடையாது. திஸ் இஸ் அவேர்னஸ் வீடியோ டு ஆல் த அப்கமிங் ஜூனியர்ஸ். நீங்கள் ஒரு லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, when you become a senior counsel, when I become a senior counsel, this should be implemented. மேம் இப்போ இருக்க 30,000 ரூபாய் அப்போ எப்படி மேம் இருக்கும், ரைட் தான். அப்போ இருக்கக்கூடிய அக்காமடேஷனுக்கும் லிவிங் எக்ஸ்பென்ஸ்க்கும் டீசென்ட் லைஃப் வாழ்கிறதுக்கும் என்ன அப்போ அந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அதை தான் வி ஷுட் கிவ். அண்ட் கம்மிங் டு தி வெரி இம்பார்ட்டண்டான விஷயம், ஒரு அட்வொகேட் அப்போ மேம் என்ன மேம் நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா இட்ஸ் லைக் நீங்கள் வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து சீனியர்ஸ்க்கு வந்து டிரைவர் ஒர்க் பண்ணக்கூடாது, சீனியர்ஸ்க்கு வந்து லஞ்ச் பேக் தூக்கக்கூடாது, சீனியர்ஸோட கட்டப்பையெல்லாம் தூக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம். ஒரு அட்வொகேட்டோட வேலை என்ன அப்படின்னா, டு டூ டிராஃப்டிங், டு டாக் வித் கிளைண்ட்ஸ், டு கோ சர்ச் த பிளேசஸ். ஏன்னா சீனியர் கவுன்சில் வந்து ஒரு கிளைண்ட் வரான் அப்படின்னா அந்த கிளைண்ட்டு வந்து 100% யாரையுமே நம்ப மாட்டான். அவன் வந்து ஒரு 100 பேர்ட்டு விசாரிச்சுட்டு நம்ம 101வது இல்லை 1001வது தான் நம்மக்கிட்ட வந்து கேட்டுட்ருப்பான். அதுவும் நிறைய எல்லார்ட்டையும் கேட்டு கடைசியாக வந்து நம்மக்கிட்டே சும்மா டைம் பாஸ் ஆகலை, சும்மா இன்ட்ரடியூஸ் ஆகணுங்கிறதுக்காகலாம் ஃபோன் அடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், யூ சார்ஜ் சம் அமௌண்ட், minimum amount, it shouldn't be less than 1,000, it shouldn't be less than, அதாவது I'm just telling you to உங்ககிட்ட பேசணும்னு நினச்சாவே you should pay you minimum of 5,000 to 10,000 rupees, if not you shouldn't touch them. ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு people are in position to give also, அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க people. There is no one, even government gives lot of money, like
நிறைய சலுகைகள்லாம் தந்துட்டுருக்கனால நோபடி இஸ் டேக்கிங் பெக்கிங் எல்லாம் கிடையாது. எல்லாம் வந்து பீப்புள் ஆர் ஸ்டார்டட் டு பிகம் கல்பிரிட்ஸ். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா அட்வொகேட்ஸ் வந்து லாட் ஆஃப் பீன் மிஸ்யூஸ்டு தான் நடக்குது. இப்போது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து லாட் ஆஃப் மிஸ்யூசஸ் ஆர் பீன் டன் வித் ஈவன் பை த கிளைண்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பை த சீனியர்ஸ் வேர் தே ஆர் ஒர்க்கிங். ஸோ நான் ஒர்க் பண்ண வரைக்கும் எல்லோரும் டீசெண்டான சீனியர்ஸ் தான். ஸோ நோ டவுட். பட் தேர் ஆல்சோ ஐம் ஆல்சோ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் பேட் சீனியர்ஸ். பட் இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் இன் த கேம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா வி ஷுடன்ட் பி லைக் தட். அண்ட் கம்மிங் டு த வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா டிராஃப்டிங். சீனியர் கவுன்சில்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் போய்ட்டு அந்த கிளைண்ட் வந்து சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேஸ் அப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் முடியாது. அவன் வந்து இப்போ எப்படி கிளைண்ட்ஸ் எப்படி வராங்கன்னா, நான் வந்து 10 கொலை பண்ணேன், நான் 8 கொலை தான் பண்ணியிருக்கேன், என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்னொருத்தர் எப்படி கேட்குறான்னா, நான் வந்து ஒரு 40 பொண்ணை தான் நான் ஏமாற்றிருக்கேன், என்னை காப்பாற்றுங்க. அவன் 100 பொண்ணை ஏமாற்றிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்னொரு வெர்ஷனில் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு சில கிளைண்ட், மேம் நான் 2 கல்யாணம் பண்ணிட்டு 3ஆவதாக இப்போ வந்து லவ் அஃபேரில் இருக்கிறேன், இந்த 2 புருஷனில் ஒரு புருஷன் என்னை டார்ச்சர் பண்ணுறான், சொத்தெல்லாம் தரமாட்டான் முதல் புருஷன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க கேஸ். இன்னொரு கேஸ் எப்படி வராங்க அப்படின்னா, மேம் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்னை திட்டான், அவனை எத்தாவது பண்ணணும், நீங்கள் வந்து இந்த கேஸ் எடுத்து அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுங்க மேம் அப்படின்னு கிளைண்ட் வரும். அண்ட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் வராங்க. அவங்க எப்படி வராங்க அப்படின்னா, அதாவது நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம், எப்படா அந்த சட்டம்லாம் புதுசாக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன்ஸில் பீப்புள் கம் வித் லாட் ஆஃப் வெரி பேடான ஒரு இம்ப்ரெஷனோட கிளைண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் அப் டு அஸ் டு டேக் ஆர் நாட் டு டேக். வென் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், ஒரு அக்கா சீனியர் சொன்னாங்க, ஷி வாஸ் ஜஸ்ட் ஏஜ் வைஸ் ஷீ சீனியர் பட் ஷி வாஸ் மை பேட்ச். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, நிஸ் ஐ வாண்ட் டு ஹாவ் அ குட் கிளைண்ட், அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்தாலும் சரி, ஐ வாண்ட் டு ஹெல்ப் ஹிம் அண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹர் தட், சிஸ்டர் தெர் இஸ் சம்திங் எத்திக்ஸ் வி ஃபாலோ அண்ட் வி ஹாவ் லாட் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் வி ஆர் ஆல்சோ ரீடிங் ஹானஸ்ட், ஜென்யூன்னஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் மோர் ஓவர் வந்து வி ஹாவ் த டெசிஷன் டு டேக் த கேஸ் அண்ட் நாட் டு டேக் த கேஸ். பாவம் வந்து பண்ணவன் என்ன பாவத்தில் வந்து அந்த பாதி பாவம் நமக்கு வரும். அந்த பாவத்துக்கு காசை வாங்கி நம்ம கடவுள்கிட்ட போய் கொடுத்து சாமியும் வந்து கல்பிட் ஆகுறதுக்கு அந்த மாதிரி கிளைண்ட் எனக்கு வேணாம், அந்த மாதிரி கல்பிட்ஸுக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை ஜென்யூனான கர்ஸ் எப்படி நீ எப்போ பாப்பா கேஸ் பாப்பா அப்படின்னு கேட்டாங்க. வென் ஐ எக்ஸ்பிளைன் ஹர், சிஸ்டர் சம்பாதிக்கிறதுக்கு தேர் லாட் ஆஃப் வேஸ் டு டூ. ஐ கேன் டூ லாட் ஆஃப் மல்டிபிள் பிஸ்னஸ் ஆல்சோ. ஐ கேன் டூ லாட் ஆஃப் லீகல், ஐ கேன் கிவ் லீகல் ஒப்பீனியன் ஆல்சோ. ஐ கேன் ஏர்ன். சிஸ்டர் ஒரு விஷயம், லீகல் ஒப்பீனியனா என்ன சொல்கிறீங்க, அது லீகல் ஒப்பீனியனில் எப்படி ஆக்சுவலி த கம்ப்ளீட் ஃபோரமே மாறிடுச்சு. லீகல் ஒப்பீனியன் இஸ் த பேசிக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி அட்வொகேட்ஸ். ஃபஸ்ட்டு அட்வொகேட்ஸ் கிட்ட நீங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் யூ ஷுட் start working with your concessions work, going with the employee, going for your education, going for abroad, like getting married, and everything stands with the counseling of the advocates and legal advocates. A very major person, adukkaga dhaan we are over here, and that should be charged in a very heavy manner, because after that neenga face pandra consequence ku you will be triple the amount will be happen, even you will be jailed. So and the jail to pogama and enna sollu oru convict ஒரு இடத்துக்கோ இல்லை வந்து ஒரு அக்யூஸ் ஒரு இடத்துக்கோ அந்த அக்யூட் ஆகுது ஆகலை அதை பற்றி இல்லை, அந்த பொசிஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தற்காப்பு யாராக இருக்க போகிறாங்கன்னா ஒரு அட்வொகேட்ஸ் தான். தே வில் ஆஃப்டர் லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் வித் discussion with their councils, their senior councils, they will come to best idea and அவங்க கிட்ட அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே எல்லாத்தையும் கேட்பாங்க, ஃபோன்லேயே எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிருவோம். நமக்கே தோணும் என்னடா இது கிளைண்ட் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தோணும். நான் அந்த மாதிரி எப்பயுமே விட்டது கிடையாது. I never do that. I just directly say to go to the legal aid போயிடுங்க. I'm not going to take this case. If not, do a single settlement. If not, kindly please leave me. That is not my policy and I'm not going to follow that principles. 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கேஸ் எடுத்து அதாவது காசு வாங்குறதுக்கு முன்னாடி கேஸை ஃபைல் பண்ணி இருக்காங்க. அதோடைய பெரிய இம்பாக்ட் வந்து நிறைய ஜூனியர்ஸ்க்கும் தெரியறதில்ல, நிறைய சீனியர் கவுன்சில்ஸ்க்கும் அவேர்னஸ் வந்து கொடுக்குற அளவுக்கு டைம் அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. அதான் உண்மை. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஜூனியர்ஸ் ஷுட் பி ஜூனியர்ஸ் நான் சொன்ன மாதிரி ரெப்ரசன்டிங் த சீனியர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. தே ஹாவ் ஃபுல் எபிலிட்டி டு டேக் கேசஸ் அண்ட் என்ரோல் பண்ணனால தே கேன் டேக் கேசஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிளைண்ட்டு வந்து இல்லாததுனால
they are going under the leadership of senior counsels. That is the literal way. And நமக்கு more than that, கிளைண்ட்டே வந்தாலும் we should have some பெரியவங்களோட அன்பும் ஆதரிப்பும் அவங்களுடைய ஆசீர்வாதங்களும் வேணுங்கிறதுக்காக நம்ம சீனியர் கவுன்சில்ஸ்கிட்டே போகிறது தான் மெயின் கோர். அவங்க பார்த்துப்பாங்க. தே ஆர் த செலக்டிங் அனதர் பேரண்ட் மாதிரி தே ஆர் ஆல்சோ ஃபார் அஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தே ஆர் லைக் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பேரண்ட் தான் அவங்க. நம்ம நல்லது கெட்டது எதுவானாலும் இங்கே பாருங்கள், உங்கள் ஜூனியர் வந்து அப்படி தெரிஞ்சாங்க, உங்கள் சீனியர் சண்டை போட்டாங்க, உங்கள் ஜூனியர் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, உங்கள் ஜூனியர்கிட்ட சொல்லி வைங்க. அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து கைட் பண்ணி நம்மளை மோல்டு பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க நம்மளுடைய சீனியர்ஸ். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து சீனியர்ஸ்க்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ தென் ஒன்லி யூ கேன் சஸ்டெயின். அதனால தான் யூ ஷுட் கோ. யாராக இருந்தாலும் சரி, டு எந்த லெவல் எக்கனாமிக்கில் இருந்தாலும் சரி, கோ ஜாயின் வித் சீனியர்ஸ், பி வித் தெம், அப்சர்வ் தெம், see how humble and how transparent, how honest they are. அதுக்கு தான் நம்ம வந்து போகணும். அதில் நம்ம குட்டும் இருக்கும், பேடும் இருக்கும். நம்ம ரெண்டுத்துலேயும் பார்த்து நமக்கு we are also an advocate. we are not கட்டப்பை தூக்குறதுக்கு we are not slaves. அண்ட் அதுக்கு தான் வந்து they appoint. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் தே லெட்டர் எழுதி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா கோர்ட்டுக்கு வந்துட்டு போவானுங்க. அட்வொகேட்டாகவும் இருக்க மாட்டான், அவன் டிகிரியும் தெரிஞ்சிருக்காது, அவன் படிப்பறிவும் இருக்காது, ஏபிசிடி கூட தெரிஞ்சிருக்க மாட்டான், அவன் தான் நாட்டமாக பண்ணிட்டு நிற்பான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவன் தான் இருப்பான், சண்டை போட்டுட்டு தெரியுவானுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து படிக்கிற பசங்களை வந்து எப்படி நடத்தணும்னு தெரியாது. ஏன்னா படிச்சிருந்தா தானே அதை பற்றி வரும்போது தெரிய போகுது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து அதுக்கு எம்ப்ளாய் பண்ணி அதுக்கு தனியாக காசு கொடுத்து அவங்களுக்கு பேக்ஸ் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஜூனியர்ஸ் ஒர்க் இஸ் நாட் டு டேக் பேக்ஸ். ஜூனியர்ஸ் ஒர்க் இஸ் நாட் டு blame some other. Junior work is not to sit and chat. Juniors work is not to discriminate others. Juniors ஓட வேலை வந்து மற்றவங்கள அசிங்கப்படுத்துறதோ, அவமானப்படுத்துறதோ, கிண்டல் பண்ணுறதோ, இல்லை போயிட்டு வரவங்கள வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ் அடிக்கிறதோ கிடையாது. படிச்சுட்டு ஒரு ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு டேட்டும் கூட அளவுக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டரோடு இருக்கிறது வந்து இட்ஸ் நாட். ஸோ மோர் தென் தட், ஒரு கட்டில் என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் போய் ரெப்ரசன்ட் பண்ணி சீனியர் சொன்னாங்க. இன்னொரு அதாவது அடிக்கடி கேட்குறக்கு ஒரு சீனியர் இஸ் நாட் வெல், கைண்ட்லி கிவ் சம் அதர் டேட்னு சொல்லாமல் கைண்ட்லி கிவ் சம் அர்ஜென்ட் டேட் டாட் ஸோ அண்ட் ஸோ லார்ட்ஷிப். ஸோ வி நீட் சம் அதர் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வி ஆர் இன் டூ. we need to search much more. We need to get some clarification from the official. We need to get the clarification from the client. அப்படின்னு உண்மையை சொல்லுங்கள். If at all, Lordship, we need some more extension of time, or to file so and so, or to file this additional typeset, or to file so and so, my Lordship. அப்படின்னு போட்டாங்கன்னா they know that அது வந்து அவங்களுக்கு they have எல்லாரும் justice, everybody is a senior counsel, and they know what happens in the reality and how difficult to get from these normal unaware authorities who are in position in the name of whatsoever. So the point is like, they know the difficulty. When you tell, they will also understand. Legal hair வந்து வந்திருப்பாங்க, போட்ட பெட்டிஷனர் இறந்துருப்பாங்க, இல்லை யாராவது ஒருத்தங்க இறந்துருப்பாங்க. You can go directly and just go and tell them and just come back. Don't tell lies. Senior counsel உடம்பு முடியல, அதனால ப்ளீஸ் கிவ் அர்ஜென்ட். சீனியர் கவுன்சில் இன் சம் அதர் கோர்ட், ப்ளீஸ் கிவ் சம் அர்ஜென்ட். Never ever do, because you are also representing your own, and you should have your own unique style and principles to be followed. நம்ம வந்து ஜூனியராக இருக்கிறங்கிறதுக்காக இட்ஸ் நாட் லைக் கோ அண்ட் வாஷ் தேர் வெசல்ஸ், நாட் லைக் தட். or so it's more than they are law to like clarity should be come up. So it's not your work, don't do that. If at all seniors say better change the senior, there are a lot of seniors not only in Tamil Nadu but also in some other places. There are a lot of good seniors are there. So pick them and then go learn and then come back. People ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா 2 வருஷத்தில் இல்லை வந்து ஒரு 4 வருஷத்தில் இல்லை வந்து 1 வருஷத்தில் நீங்கள் எல்லாமே கற்றுப்பீங்க, ₹1 எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னாங்கன்னா அவன் நல்ல சீனியரே கிடையாது. அதுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸே போக வேணாம். கோ ஃபார் சம் அதர், ஸ்விட்ச் ஓவர் டு த அட்வொகேசி ஃபீல்ட்லேயே கோ ஃபார் லீகல் கன்சல்டேஷன், கோ ஃபார் லீகல் கம்பெனி ஒர்க்ஸ். ஏன்னா இதில் நிறைய அவேர்னஸ் இல்லாதனால தான் எவ்ரி அட்வொகேட் இஸ் சஃபரிங் அலாட். நியர்பையில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸ், நியர்பையில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து என்னென்னா அட்வொகேட் இருந்தாங்கன்னா தே ஷுட் கான்டாக்ட் தெம். பட் இப்போ எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, லைக் ஜஸ்ட் ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் அட்வொகேட்ஸ் தான் ஹேப்பன்ஸ். ஒரு ஃபீஸ் பற்றி சொல்லாமல் எதுவுமே பேசாமல் டூ அ ஃபேவர், டூ அ ஹெல்ப் அப்படின்னு சொல்கிற மாதிரியான
people are going. So there is no awareness among, there are a lot of awareness, but தெரியாத மாதிரி நடிக்கணும். நான் தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி நடிக்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கிளாஸில் ஆன்சரே தெரிஞ்சாலும் வாயை மூடிட்டு இருக்கணும், நீ போய் சொல்லி நீ ஏன் மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ட்ரெயின் பட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் a very pathetic situation is going on. As a scope today at present till now there is no good scope when you are under very bad seniors. காசே கொடுக்க மாட்டான் தாளு அப்படி அந்த when respect எப்போ வரும்னா when you are to that level. ஐயோ அவர் எனக்கு வந்து கடவுள் மாதிரி எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு, நான் கடவுள்கிட்ட வந்து யோசிக்கிறது கூட என் சீனியர் பண்ணிடுவாங்கிற அளவுக்கு நல்ல சீனியர் கவுன்சில்ஸ் எல்லாம் வந்து நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் நம்ம அது இருக்கும். இஃப் நாட் பெட்டர் ஆஃப் சம் அதர் good ways or be peace, that's all. Don't do this type of don't take this thing and all, or don't feel bad about it. If you want, just go and ask. If you are not in a position to ask for yourself, it's not gonna work. So this ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு செருப்போட வேலையே பார்த்தீங்கன்னா, if you go for loafers and all, it will take 14,000 to 20,000 ஒரு லோஃபர்ஸோட வேலை. அண்டு அதுதான் உங்களுடைய ஒரு 5 மாதம் 10 மாதம் சம்பளமாக இருந்தோம்னா வெரி பேத்தரிக் சுச்சுவேஷன். அதுக்கு பேசாமல் வீட்டில் டியூஷன் எடுங்க. தட் இஸ் வெல் அண்ட் குட். போயிட்டு டீ கடை வந்து இட்ஸ் நாட் எனி ஜாப் இஸ் நாட் அ பேட் ஜாப், பட் திஸ் ப்ரொஃபஷன் நோபல் ப்ரொஃபஷன் இஸ் பீன் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் unaware seniors. So when you become a senior, don't do that. Think about other person is also. ஏன்னா ஒரு கிளைண்ட்டுக்காக பேச போகிறோம் அப்படின்னா you should understand his position and you should talk. You are going to represent. When you are not in position to take care of your surrounded people and who are going to trust and you are with you under the protection, it's nothing. இப்போ வந்து ஒரு when you are into, you should get that. If not, it's complete waste. I think so. This is a very very elaborated ஆன ஒரு session so far I have talked. So வந்து the scope is nil scope. Better go for if you clear some LLM or go for faculty, at least you will earn at least decent of 2,000 rupees, which you can take your collar and say this is my amount I have earned by teaching the students. Or you can tell I have got the bonus and this is my Deepavali bonus, and don't feel so bad for anything. If so not this senior, some other senior will there. If not our number junior illana, they will have some other juniors also. Nobody is precious for no purpose. Everything happens to the profession. And as CJ say, if at all you see the pay, they are also good seniors. Idu edukaga I'm just showing you, right? They are seniors who says that I give 50,000 per month. Based on 1 or 2 years, I pay them much more. I give minimum sum of 10,000 along with their perks and along with according to the number of cases they appear, I give amount னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீனியர் கவுன்சில்ஸ் இருந்தாங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. And check with the good senior councils as well as women as well as men. Don't make yourself இல்லைனா வந்து go for corporate இருக்கக்கூடிய legal team இருப்பாங்க. Go join with them. At least you will get 50 or 25 to 30 40 will be given as basic say. If not, if you have உங்கள் ஃபேமிலியிலே லீகல் ஃபார்ம்ஸில் ஃபாதர் மதர் இருந்தாங்கன்னா better get some amount whatsoever. Father or mother, you are also working under them, get some amount, get some salary, because they are in position to ஏன்னா காமிக்கிறாங்க ஜூனியர் ஃபீஸ் இவ்வளோ வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு லீகல் டாக்குமெண்ட்டில் காமிக்கிறாங்க. ஒரு even I just highlighted that when a case comes to me, I will directly give the complete case under the leadership of my junior, because he should be in that position. When ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இப்போ அவங்க வந்து என்கிட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்தில் he should be in a cubed way. 5 to 6 months I should train him. He should be in daring position. You go should and fight for the people. So அந்த மாதிரி தான் வந்து I should develop my juniors. That is what I thought in I'm thinking about it. So you can also at least think about your juniors. இப்போ வந்து நம்ம ஜூனியராக இருக்கணும், நம்ம ஜூனியர்ஸ் எப்படி பார்த்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் you will understand, going to understand the client who is sitting opposite to you. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்கள தெரிஞ்சுக்கணுன்னா யூ ஷுட் நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து they should be, அதான் சொல்லுவேன், உங்களை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, சுற்றி இருக்கவங்கள வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கவங்கள இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹாப்பியாக பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு நிலமையில் இருந்தால் தான்
that respect should come na da it will come to the other way also. So வந்து make sure think about it. It is not just a discussion and what is the reality or scope of an advocate right now எப்படி இருக்குங்கிறதுக்காக. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரிசர்ச் பண்ணும்போது ஐ கேம் டு திஸ் வெப்சைட். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூனியர் ஷுட் go file cases, he should take care of the affidavit because seniors when the senior counsel ஆயிட்டாங்கன்னா they can't appear directly, so they with the like contract or whatsoever dealing with client client கிட்ட பேசுறதா இருக்கட்டும் இல்லை வந்து it should be dealt with the juniors only. ஸோ முக்கியமான விஷயம் யூ ஹேவ் சம் கிளாரிட்டினா தான் யூ ஷுட் அப்ரோச் சீனியர்ஸ். மற்றது எல்லாமே ஜூனியர்ஸ் தான் பார்த்துக்கணும், டாப் டு பாட்டம் சர்ச்சிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ போய் அந்த உண்மையிலேயே கிளைண்ட் வந்து உண்மையாக இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான விஷயமாகவே இருக்கும். பேக்ரவுண்ட் செக்கப்பாக இருக்கட்டும், போய் விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், பிளாலாம் நம்ம போய் பொய்யை பேசிட்டு போய் நிற்க முடிந்தோம்னா ஜஸ்டிஸ் கிட்ட வந்து சீரியஸாக ஒரு நல்ல நேமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருக்க ஸ்டஃபே இல்லாதவங்க வந்து ஜஸ்டிஸ் ஈவன் நெவர் என்கரேஜ், அது வந்து நல்லா இருக்காது. தட் இஸ் டு த ப்ரொஃபஷன். ஸோ மை பாயிண்ட் இஸ் லைக் we are going to represent the senior counsel. That is the point. நம்ம போகிறது வந்து trial, we should make trials, we should argue the matter, we should get the dates, we should mention why we are getting this date and the reason we are getting the dates, because what is hindrance, the transparency, the skill, the experience and checking with the like typesets, going through the geos, going through the also ever documents, records, officials, authorities, இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் நீங்கள் பேச போகிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய லோவர் லெவல்லேருந்து அந்த பார்ட்டி வந்து ஒரு பார்ட்டி சொல்கிறாங்க, அந்த பார்ட்டி அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு டாப் டு பாட்டம் ஃப்ரம் தட் பர்சன் அவங்களுடைய ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து யூ ஷுட் ஒர்க். அதுக்கு தான் ஜூனியர்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜூனியர் போயிட்டு பேசணும். அதுதான் வந்து ஒரு சீனியரோட ஃபுல் ஸ்ட்ரெச்டான ஒரு அந்த மாதிரி இருந்தால் தான் தட் இஸ் த ரியல் திங். ஸோ ஒரு ஜூனியர் பேசுனாங்கன்னா நோபடி ஷுட் பி இன் அ பொசிஷன், அதாவது ஒரு ஜூனியர் ஷுட் மேக் ப்ரௌட் ஆஃப் த சீனியர்ஸ் வென் தே ஆர்கியூ. ஸோ வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஐ திங்க் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீனியர்ஸ் இருந்தாங்கன்னா join them. If not, think they are search. So if not, you become one among them, you become a good senior. That's all I can tell you. Senior ingiradhu, it's not about the age, it is about your understanding and IQ power, your intelligence, your transparency, your honesty towards the profession, the deserving thing of the destination and even the proper time management, what you go through, creditability, confidence. If we have everything together, because nariya per pathina even ஒரு IQ level வந்து ஈவன் ஸ்மால் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே டூ எக்ஸலண்ட் ஒர்க் லைக் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்வீஸுக்கான அமௌண்ட் தயவு செஞ்சு வாங்க. டோன்ட் மேக் த ப்ரொஃபஷன் ஃபீல் ப்ரொஃபஷனே வந்து பிட்டியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து ப்ரொஃபஷனை மாற்றிடாதீங்க. ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் எலாபரேட் அண்ட் ஐ வில் டெல் வாட் ஷுட் பேசிக் ஷுடன்ட் பி நோ நெவர் கிவ் அப். ஸோ மேக் ஷுர் யூ மேக் ஸ்டாண்டர்ட்ஸ். இஃப் நாட் டோன்ட் டேக் கேஸ் அட் ஆல். ஏன்னா வந்து ஃபிட் இல்லாத கேஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் நம்ம டைம் வேஸ்ட் ஆகும், நம்மளுடைய ஜஸ்டிஸோட டைம் வேஸ்ட் ஆகும், செக்ஷனில் இருக்க எல்லாரோடைய டைம் வேஸ்ட் ஆகும், இதோடைய குவாலிட்டி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்டும் மொத்த டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ டோன்ட் டூ தட், டோன்ட் பி ஒன் அமாங் தெம். கிவ் அட்டென்ஷன் டு த லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ். கவுன்சில்ஸ் எந்த அளவு டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா, கோ அப்ரோச் த சீனியர் கவுன்சில்ஸ். தட்ஸ் ஆல். அவங்க இருக்கிறதே வந்து நம்ம கைட் பண்ணுறதுக்கு தான். அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க வந்து மிகப்பெரிய சாதனை செஞ்சுட்டனால தான் அந்த கவுன்சிலோட ப்ரொஃபஷனுக்கு போகிறாங்க, ஒரு அசோசியேஷன்ஸ் வைக்கிறாங்க, ஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாமே என்ன அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அவங்க வந்து வழி நடத்துறதுக்காக தான் அவ்வளோ பாடுபடுறாங்க. அதே மாதிரி தான் இப்போது வந்து ஜட்ஜஸே வந்து ரொம்ப அவங்களே ஃபீல் பண்ணி அவங்களே வருத்தப்பட்டு வந்து சொல்கிற அளவுக்கு நிலமை இருக்குது. திஸ் இஸ் த ஸ்கோப். ஸோ டோன்ட் கம் அண்ட் ஜஸ்ட் லைக் டோன்ட் ஃபீல் தட் நம்ம வந்து a lot of people comes in a rude way. You shouldn't be in a rude way in the means it can be of justifiable thing இருக்கலாம், பட் இட்ஸ் நாட் ஸோ லைக் வெரி. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன், இப்போ ஒருத்தங்கிட்ட கிளைண்ட் வராங்க, இந்த கிளைண்ட்டுக்கிட்ட நான் ஒரு 2-3 வாட்டி சொல்லிட்டேன், பட் திருப்பி அவங்க வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா ஐ கான்ட், பிகாஸ் அந்த டைம் வந்து ஐ ஷுட் கோ அண்ட் see to the cases.
important case or develop myself or to help my senior. Something should have happened. So வந்து see to this and work in the way, because வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்தந்த ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி வி ஆர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சிருக்கவங்க, நிறைய பேர் வந்து அதாவது வேல்யூ தெரியாமல் வந்து ப்ரொஃபஷனில் சேர்ந்தவங்க, அண்ட் வந்து வேறு வழியே இல்லாமல் சேர்ந்தவங்க, இந்த ப்ரொஃபஷனை மட்டும் என்ன பெரிய இதுவா அப்படின்னு நினச்சி பேசுகிறவங்க, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா தே ஹாவ் மிக்ஸ்ட் அப் எவ்ரி திங். இந்த ப்ரொஃபஷன் வந்து இந்த கவுன் போடுறதுக்கும் இந்த இடத்த படிக்கிறதுக்கும் நிறைய பேர் பாடுபட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. when you go to the high court museum, the first thing I went and as a student நான் வந்து சர்ச் பண்ணது மியூசியம் தான். அப்புறம் எல்லா கோர்ட் ஹால்ஸ், அது முக்கியமாக கோர்ட் ஹால் 1ல் தான் எப்போயுமே நான் இருப்பேன். சென்னையிலையும் ஒரு சரி, நம்ம மதுரை ஹைகோர்ட்லையும் சரி, மேக்ஸிமம் ஐ நார்மலி அட்லீஸ்ட் கோ அண்ட் விசிட் அண்ட் கம் பேக் in a week. போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஐ just go and observe and just come back how they talk, how they argue, how they give space to the other councils, and how judges, how they observe and how they pronounce the orders, and what are the articles and sections are in interpretation given by the senior counsel, in how way, the convincing way, how adaptable way, how to அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் just go through it. ஸோ அதுக்கு தான் நம்ம போய் கோர்ட் ஹால்ஸில் போய் உட்காந்து அப்சர்வ் பண்ணணும். அது டீச் யூ, அதுவும் சொல்கிறேன். கோர்ட் ஹால்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள் அப்சர்வ் பண்ணணும், எப்படிலாம் வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸை ஹவு ஃபாஸ்ட் யூ ஷுட் டெவலப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை, ஃபைலிங், கோட்ஸ் எல்லாமே வந்தாச்சு. ஏன் இன்னும் வந்து ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்கேருந்து படித்து அவங்க நார்ம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாங்கன்னா ஈவன் தே கம் அண்ட் ஆர்கியூ அமாங் அஸ். ஸோ இன்னும் நம்ம ஸ்பீடப் பண்ணாமல் இன்னும் வந்து இப்படியே தான் இருப்போம் அப்படின்னா, மேபி வித்தின் ஃபியூ இயர்ஸ் வி வில் கம் அண்டர், திருப்பியும் வந்து ஃபாரினர்ஸ் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிரும். திருப்பியும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம் இன் டூ ரோல். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். இஃப் யூ நாட் கோயிங் டு சேவ் யுவர் ப்ரொஃபஷன், இட்ஸ் நாட், இட் வில் கோ பியாண்ட். ஸோ வந்து நோ டு திஸ் and be a good counsel, be a good advocate. You are an advocate first of all. Know that you are a lawyer writing அப்படின்னாவே ethics should come along with us. Like doctors have ethics, even a police official has his own ethics. What he has some அவங்க எவ்வளோ பவர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு லாட் ஆஃப் லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி தான் அட்வொகேட்ஸ்க்கும் we have our own ethics, we have our limitation, and we have our own role modeling thing. So don't shut your mouth all the time. Open up when you want to. If you don't feel okay, just leave it off. நான் சொன்ன மாதிரி தான், 4 படிப்பு படிக்க வச்சது வந்து 2 படிப்பு படிக்க வச்சது, என் பிள்ளைய படிக்க வச்சதே மரியாதையும் கிடைக்கணும், அந்தஸ்து, அவன் காசு அவனே பார்த்துக்கணும், அவன் வந்து 4 பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு நிலைமைக்கு போகணுங்கிறதுக்காக தான் படிக்க வைக்கிறது. பேசிக்கான ஒரு விஷயம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யார் யாருக்கோ போராடிட்டு கடைசியில் நம்ம கூட இருக்கவங்களுக்கே அந்த இது இல்லைன்னா சுத்த வேஸ்ட்டு. I doesn't know what to say more than this. அதனால் வந்து treat your colleagues genuine, don't discriminate, don't use abusive way, stand together for good things, not for protest and not for showing you are against for the new development வந்து against கொடி காட்டுறதுக்காக இல்லை. We should interpret. இப்போ ஒரு விஷயம் பில்ஸ் வருது, ஆக்ட் வருது அப்படின்னா we should interpret them, should discuss, we should make that as a stretch, and we should give awareness. அந்த மாதிரி தான் we should do it. வைஸ் வர்சால போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து get awareness, that's all. I think so. We'll continue this awareness in some other day. So the scope of the advocacy right now and till now, where to the Kanyakumari, to the Delhi, it's like Kashmir, it's completely worst. So when the profession is like very pathetic, more than a beggar, and more than very worster than orphan child. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ if somebody in like want to change it out, when you become a senior counsel, when you are having a juniors like below you, give some very decent, at least to pay, at least to survive, at least to have their food, at least to stay, at least to, it will take at least minimum 40 to 50. If you're not in a position to give this, kindly don't recruit juniors at all. பேசாமல்
கைண்ட்லி டூ ஆல் யோர் ஒர்க் ஆன் யோர் ஓன். டோன்ட் ஹேவ் ஜூனியர்ஸ். 4 பேர் பின்னாடி 5 பேர் பின்னாடி வரணும் பந்தாக்காக தயவு செஞ்சு ஜூனியர்ஸ் வச்சுட்டு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து கேவலப்படுத்தி உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாம் எல்லா தெரு போயிட்டு இந்த ஜூனியர் இப்படிப்பட்டவன் சொல்லி கேவலப்படுத்தி ப்ரொஃபஷனை கேவலப்படுத்திட்டு இருக்காதீங்க. தட் இஸ் வெரி pathetic. I think so you will understand what my point is. So definitely I'm not going to be one among these pathetic ana ஒரு situationல juniors வைக்கிற அளவுக்கு I'm not going to be in future if at all full-fledged if I'm involved. So I'm not going to encourage the clients who is going to misuse or misguide or take advantage of also. So it's not my own principle and it's not my ethics for the profession also. So we have a basic payment should be given for each and everything. So as I told you, if you do any work, better when you say just give the amount and then do. அதாவது வாயில் வட சொல்லக்கூடாது. in simple local சொல்லணும்னா implementation is very important. So implementationல வந்து you should do. So because why I'm saying is காசே கொடுக்காம people go and argue before the case and just come. அதனால தான் இப்போ ரீசெண்டாக இந்த ஜூனியரை வந்து எதுவுமே தெரியாமல் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்று பேசியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் எதுவுமே தெரியாமல் ஃபேக்ட் தெரியாமல் எப்படி ஒரு சீனியர் அனுப்பலாம். வெரி pathetic situation. He don't have the bundle also. பண்டில் கூட இல்லாமல் அனுப்பக்கூடிய இருக்காங்க. That is not the proper way, man. So that is not the proper profession also. So go through the bundles. If not e-filing or e-courts, or go through something you just get know about என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு at least go through the courses at least. அதாவது போகுங்க. When I have time I'll teach that also because I don't want very pathetic situation to be seen. சும்மா அப்படியே when you go walk this catwalk or when you go with the bulk body, it's not gonna work. That is not so very pathetic. So I feel very bad. That's why I'm just giving this. So scope is, as I told you, it is 0. So at least as I told you earlier, when you go and clean and just segregate some dust and you can earn a lot more than what your small or juniors is earning. Very pathetic situation. At least a person who is working in normal shops, at least he works for 8 to 10 hours. Junior advocates are working more than that. That doesn't know how family is accepting. Even in family there is no support for any, not even for girls, not even for boys. So even for married person it is gonna be very difficult. I think so at least a family member who is seeing, try to understand the situation of a person who is going pathetic situation and don't hurt them. That's all I can just say. At least try to help them out or guide them out or show some good seniors when you come up. Just show to them, leave to them so that they will feel at least a respectable life, at least respectable விஷயம்னு சொல்லக்கூடிய மரியாதையாக தான் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஒரு ஜூனியர் அட்வொகேட்டுக்கு மரியாதை கூட இல்லாமல் நிறைய மோசமான நிலைமைகள்லாம் I have seen to my own eyes and I have also went through few discussed unacceptable ஒரு situations I have went through. So வந்து my point is like be fair enough. உங்கள் கூட இருக்கவங்களே உங்களால் பார்த்துக்க முடியல, உங்கள் நம்பி இருக்கக்கூடிய ஜூனியர்ஸ் கூட உங்களால் பே பண்ண முடியலனா what you are gonna do as a whatsoever you are. So வந்து pay some decent pay. That's all. Give some at least extra work பண்ணுறாங்க, அது உங்களால் பண்ண முடியாத ஒர்க் அவங்க பண்ணுறாங்கன்னா just give them whatsoever, even as a government side or as a private side, like civil side or criminal side or tribunal or bench, whatsoever you go on there you get salary, right? You get some amount. So you are also mentioning you get some junior are there and you are getting some amount. Be true to that at least, because honesty and this for the profession transparency is very important. That is why judgment or everything is coming in ஆன்லைனில் ஏன் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்குறாங்கன்னா டிரான்ஸ்பரன்சிக்காக தான். மொத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் மொத்த இதுவும் கொடுக்குறாங்க. அதுவும் தனி ஒரு சில பேர் வெப்சைட்ஸில் வந்து அமௌண்ட்டாக போட்டு விற்றுட்ருக்கானுங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இப்போ கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர்ட்டல்ஸ் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக வந்து கிடைக்கட்டும். என்ன திஸ் ஷோஸ் அ டிரான்ஸ்பரன்சி, தட்ஸ் ஆல். அண்ட் ஆர்டர் டிஸ்பிளே இதெல்லாம் கொண்டு வந்து ஃபைலிங் எல்லாமே டிரான்ஸ்பரன்சிக்காக தான் எல்லாமே ஃபைலிங் கொண்டு வந்துட்டுருக்காங்க, கம்ப்யூட்டரைசிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அவ்வளோ வந்து லாட் ஆஃப் திங் ஐ கான்ட் சே நோ டே. ஸோ வந்து ஷார்ட் டியூரேஷன் ஐம் கிவன் த பிக் லெக்சர். ஸோ வந்து டேக் கேர் ஆஃப் யுவர், ஏன்னா வந்து லைக் கொடுக்குறதுக்கு எவனும் வந்து ஒரு நல்ல அட்வொகேட் கொடுக்குறதுக்கு இல்லை, பிடுங்கிறதுக்கு தான் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேத்தட்டிக்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் கோனா ஃபார் ஸோ லாங்.
I think so some other good change is gonna come to in 4 more. I think so it's everything I'm doing everything in a good faith, and I think so I'm doing in a awareness way, which like justice அவங்க கொடுத்து அவங்களுடைய இதுக்கு பண்ணதை I'm trying my level best to give. ஏன்னா ரொம்ப I feel very bad for my colleagues and all other, much more sometimes for me also. I'm into this field, so I feel very bad. So that's why I'm conveying you. நம்ம மனசுக்கு தோணணும், நம்ம வந்து ஏதாவது நம்ம கூட இருக்கோம் கொஞ்சமாவது நியாயமாக அட்லீஸ்ட் பண்ணணும். நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம எப்படி அதாவது சொல்லணும், வியர் தேர் ஷூஸ். எனக்கு ஒரு when I went for the government school, மேம் she just said, மேம் உங்கள் கோவமாக ஒரு போலீஸ் அஃபீஷியல் உங்களை ஸ்டாப் பண்ணி உங்கள் மேலே தப்புலாம் திட்டினா என்ன பண்ணணும். அவங்க நிலமெல்லாம் யோசிச்சு பார்ப்போமா, பாவங்க வெயிலில் நிற்கிறாங்க, தண்ணி குடிச்சவங்க குடிக்கலையா, சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா, ஃபேமிலியை பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது ஓகே சார் பிரச்சனை இல்லை சார் அப்படின்ட்டு 2 minutes வெயிட் பண்ணிட்டு போகல, தப்பு இல்லாமா. ஷி வாஸ் a very well known person and I don't want to mention her name. ஸோ வந்து she is taking care of lot of HIV students வந்து caretaker, and she is making lot of steps to help them. So lot more is that அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நிலமையிலேருந்து யோசிச்சு பார்க்கணும், நம்ம அந்த நிலமையில இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம அந்த பொசிஷனை வந்து 2 வேவும் நம்ம யோசிச்சு பார்க்கணுமா அப்படின்னு சொன்ன மாதிரி. வி ஷுட் திங்க் ஆன் அதர் ஷூஸ். அப்போ தான் நமக்கு புரியும். அப்படி தான் வந்து சிஜேஐயும் இன்னும் நிறைய பல நாடுகள் வந்து they are coming and talking and giving awareness so I think so this is a very elaborate video and thank you so much. Take care of your surroundings. அவ்வளோதான். உங்களை சுற்றி இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. டோன்ட் மேக் life miserable. Life is to enjoy, profession is to enjoy, learning is to be enjoyed, and earning is also is simultaneous inbuilt ஆன ஒரு விஷயம் is financial. ஸோ வந்து நல்ல பேர் வந்து கிடைக்கிறதும் நல்ல வாழ்த்துகள் கிடைக்கிறதும் comes from nearby people and surrounded people, and நம்ம சுற்றி இருக்கவங்க மட்டும் நம்ம பார்க்குறவங்ககிட்டேருந்து வரது தான். ஸோ வந்து words have lot of power. ஸோ வந்து don't ever make your surrounding feel bad. If you want to be honest, it is your character. If at all you are built up, go there itself. That is the more important thing. And all the very best for your positions and your learnings and your earnings. And be true, be fair, be genuine, be humble, be humorous, and don't go to the level of hurting somebody's don't do body shaming, and kindly don't ever take hands on your juniors, because lot of abuse on juniors நடந்திருக்கு. ஈவன் விர்ச்சுவல் இதில் கூட விசியில் கூட பார்த்தீங்கன்னா molesting of the juniors and lots of very pathetic-ஆன விஷயங்கள்லாம் நடக்குது. அந்தளவுக்கு அப்யூஸ் நடக்கிறதுனால தான் I'm just telling you, be in secure hands. அப்போ தான் நம்ம நல்லவங்கிட்ட இருந்தால் தான் நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும். For time's sake, kindly do it. If not, just switch over. Nothing is so precious than respect, like human treatment, humanity way, and basic things. If you're not able to accommodate, that's not the right place. So thank you so much. I think so you maybe after this video, if at all you get aware, I will be very happy. So don't treat anybody as slave, because slaveryல இருந்ததை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா that is very bad. யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, யாரோடைய வாயிலையும் விழுகாதீங்க. டோன்ட் மேக் பீப்புள் ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுப்பாங்க நிலைமைக்கு தள்ளி இந்த ப்ரொஃபஷனை கேவலப்படுத்திடாதீங்க. ஸோ திஸ் ப்ரொஃபஷன் இஸ் நோபல் ப்ரொஃபஷன், மேக்ஸ் த ஜூனியர்ஸ் ஃபீல் ஹாப்பி ஃபார் பீயிங் இன் திஸ் ஃபீல்டு. ஸோ வந்து நெவர் டாக் அபவுட் த பாஸ்ட்டில் வந்து 1,000 ரூபாய் கொடுத்தாங்க உங்களுக்கு, அப்போயே வந்து they would have given some amount. ஸோ அப்போ வந்து யார் வீட்லேயும் நான் சொன்ன மாதிரி தான், அப்போ யாரோட வீட்லேயும் தங்கினால யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க, டைமுக்கு வந்துடுவாங்க, யாரையும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. எவ்ரிதிங் ஹாஸ் பிகம் மேண்டேட்ரி. ஸோ பி இன் அ பொசிஷன். அப்படி இல்லைனா டோன்ட் ஹாவ் ஜூனியர்ஸ் அட் ஆல். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஜூனியர்ஸ் வந்து வேணும்னு நினைப்ப வந்து தயவு செஞ்சு குழி தோண்டி புதைச்சிட்டு நீங்களே வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க, நீங்களே எல்லா கேஸும் அட்டன் பண்ணிக்கோங்க, எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. ஜூனியர்ஸே இல்லைன்னு தயவு செஞ்சு ப்ரௌடாக சொல்லுங்கள். இல்லைனா உங்கள் ஃபேமிலியிலே இருக்கவங்களே வந்து வச்சு அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ டோன்ட் எவர் டேக் ஹேண்ட்ஸ் ஆன் எனிபடி இன் த நேம் ஆஃப் த ப்ரொஃபஷன். டோன்ட் டேக் த ப்ரொஃபஷன் வந்து நல்லா தான் இருக்குது, சட்டங்கள் சரியாக தான் இருக்குது, அதை பயன்படுத்துகிறது தான் ஒழுங்காக இல்லை, அதுதான் பிரச்சனை. இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் பேட்.
ஸோ வித் த pathetic explanation of the scope for the junior advocates, I will end this video. ஸோ ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்காதீங்க, அவ்வளோதான், சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச்.